புறநானூற்றில் நட்பு மட்டுமல்லாமல் வீரம், வெற்றி, வறுமை, ஈகை, கொடை, புகழ், போர், போரால் விளையும் துன்பங்கள் ஆகியவற்றை பற்றி பல பாடல்கள் உள்ளன. மேலும் மனித வாழ்க்கைக்கு பயனுள்ள பல சிறந்த கருத்துக்களும் புறநானூற்றிலே உள்ளன. அவற்றுள் பல கருத்துக்கள் அனைவருக்கும் பொருத்தமான அறிவுரைகள். சில கருத்துக்கள் அரசர்களுக்கு அல்லது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு பயன்படக்கூடிய அறிவுரைகள். இந்த சொற்பொழிவில் அனைவருக்கும் பயன்படக்கூடிய அரிய கருத்துக்களை பார்ப்போம். அடுத்த சொற்பொழிவில் ஆட்சியில் இருப்பவர்களுக்கு பொருத்தமான அரிய கருத்துக்களை பார்ப்போம். இந்த கருத்துக்களை அறிவுரைகளாகவோ அல்லது அறவுரைகளாகவோ அல்லது புறநானூற்று பொன்மொழிகளாகவோ எடுத்துக்கொள்ளலாம். புறநானூற்றில் உள்ள பல பாடல்களை இயற்றியவர்கள் புலவர்களும் பாணர்களும். இந்த புலவர்களும் பாணர்களும் மன்னர்களிடமும் வள்ளல்களிடமும் பரிசு பெறுவதற்காக பாடிய பாடல்கள் பல. ஆனால் இந்த அறிவுரைகளாக புறநானூற்று பொன்மொழிகளாக நான் கூறப்போகின்ற பாடல்கள் இயற்றியவர்கள் யாரும் எந்த மன்னரிடமும் பொன்னுக்காகவோ பொருளுக்காகவோ பாடவில்லை. மற்றும் இந்த பாடல்களை பாடியவர்கள் பலர் மன்னர்களாகவும் இருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பொன்மொழிகளுக்கு விளக்கம் அளிக்கும் பொழுது ஆங்காங்கே அதற்கு பொருத்தமான திருக்குறட்பாக்களையும் எடுத்து கூறி விளக்க உள்ளேன். முதல் பாடல் உண்டாலம்மை உலகம் என்று தொடங்குகின்ற பாடல். பாண்டிய மன்னன் கடலுள் மாய்ந்த இளம்பெரு வழுதி என்பவன் இந்த உலகம் ஏன் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சிந்தித்தான். பல நாட்கள் சிந்தித்து ஒரு முடிவுக்கு வந்தான். அந்த முடிவு என்னவென்றால், இந்த உலகத்திலே நல்லவர்கள் பண்புள்ளவர்கள் இருப்பதனாலேதான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற முடிவுக்கு வந்தான். அப்ப நல்ல பண்புகள் என்றால் என்ன, அந்த நல்ல பண்புகள் எவை என்பதைத்தான் இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார். இந்த பாடலிலே உள்ள பல கருத்துக்கள் திருக்குறளிலும் உள்ளன. குறிப்பாக இந்த பாடலில் விருந்தோம்பல், அன்புடைமை, மடியின்மை, ஆழ்வினை உடைமை, புகழ், ஒப்புரவறிதல், பண்புடைமை ஆகிய பல அதிகாரங்களின் மைய கருத்துகள் இந்த பாடலிலே உள்ளன. சரி, இந்த பாடலை பார்ப்போம். இந்த பாடலை பார்க்கின்ற பொழுது இந்த உண்டாலம்மை உலகம் என்ற முதல் அடி இருக்கிறதே, அது சற்று தள்ளி வைத்துவிட்டு இந்திரர் அமிர்தம் என்பதிலிருந்து ஆரம்பிப்போம். இந்திரர் அமிர்தம் ஏவதாயினும் இனிதர தமியர் உண்டலும் இலரே. இந்திர உலகத்திலே கிடைக்கக்கூடிய அமிர்தமானது கிடைத்தாலும் அது நன்றாக இருக்கிறதே, இனிமையாக இருக்கிறதே என்று அதை தான் மட்டுமே உண்ண மாட்டார்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வார்கள். இந்திர உலகத்திலே இருக்கின்ற அமிர்தத்தினுடைய சிறப்பு என்னவென்றால், அதை உண்பவர்கள் இறக்க மாட்டார்கள். அத்தகைய சாவா மருந்தாக இருந்தாலும் அதை பிறரோடு பகிர்ந்து உண்ணுவார்கள் இந்த உலகத்திலே உள்ள பலர். அதைத்தான் வள்ளுவரும் விருந்து புறத்துதான் தான் உண்டல் சாவா மருந்தனினும் வெண்டற்பாற்றன்று என்பார். அடுத்து முனிவிலர். முனிவு என்றால் அதே பாட்டு முன்னதுக்கு போகலாம். முனிவிலர், முனிவு என்றால் வெறுப்பு. யாரையும் வெறுக்க மாட்டார்கள். யாரையும் வெறுக்க மாட்டார்கள் என்றால் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்பார்கள். இதைத்தான் வள்ளுவர் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்றும் உரியர் பிறர்க்கு. அது அன்புள்ளவர்கள் எதையும் வேண்டுமானாலும் மற்றவர்கள் கொடுப்பார்கள். தம்முடைய எலும்பை கூட கொடுப்பார்கள். எலும்பை கூட கொடுப்பார்கள் என்றால் எதையும் கொடுப்பார்கள் மற்றவர்களுக்கு என்று பொருள். அதைத்தான் இந்த மன்னனும் கூறுகிறார். அடுத்தது துஞ்சலும் இலர். துஞ்சல் என்றால் சோம்பேறித்தனம். சோம்பலின்றி உழைப்பார்கள். சோம்பலின்றி உழைப்பது ஒரு நல்ல பண்பு என்பதை வள்ளுவரும் குறிப்பிடுகிறார். மடியை மடியா ஒழுகல், குடியை குடியா வேண்டுபவர் என்கிறார் வள்ளுவர். அதாவது தங்கள் குடும்பத்தை, சமுதாயத்தை, நாட்டை, உலகை முன்னேற வைக்க வேண்டும், உயர்த்த வேண்டும் என்று எண்ணுபவர்கள் சோம்பேறித்தனத்தில் சோம்பல் இல்லாமல் இருப்பார்கள். அது சோம்பேறித்தனத்திலே சோம்பல் இல்லாமல் இருப்பது என்றால் அவர்கள் சோம்பல் இல்லாதவர்கள் என்று பொருள். அவர் சோம்பல் இல்லாமல் உழைப்பவர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். மற்றும் பிறர் அஞ்சுவது அஞ்சி, அதாவது எதற்கெல்லாம் அஞ்ச வேண்டுமோ அதற்கு அஞ்ச வேண்டும்.
அஞ்ச வேண்டாததற்கு அஞ்ச வேண்டியதில்லை. எதற்கு அஞ்ச வேண்டும் என்றால் பழிக்கு அஞ்ச வேண்டும், அவமானத்துக்குரிய செயல்களை செய்வதற்கு அஞ்ச வேண்டும், தீய செயல்களை செய்வதற்கு அஞ்ச வேண்டும். ஆகிய அத்தகைய செயல்களை செய்வதற்கு அஞ்சுவார்கள். பிறர் அஞ்சுவது அஞ்சுவார்கள். இதைத்தான் வள்ளுவரும் அஞ்சுவது அஞ்சாமை பேதமை, அஞ்சுவது அஞ்சல் அறிவார் தொழில் என்பார். அடுத்தது புகழெனின் உயிரும் கொடுக்குவர். புகழ் வருமானால், ஒரு செயலை செய்வதனாலே புகழ் வருமானால் உயிரை கொடுத்தும் அந்த செயலை செய்வார்கள். அது புகழை மிகவும் விரும்புவார்கள். அதே போல பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளலர். ஒரு செயலை செய்வதனாலே பழி வரும் என்றால் அந்த செயலை செய்தால் உலகமே கிடைக்கும் என்றாலும் கூட பழி வரக்கூடிய செயலை செய்ய மாட்டார்கள். அடுத்தது அயர்விலர். அயர்வு என்றால் தளர்ச்சி. தளர்ச்சி இல்லாமல் உழைப்பார்கள். தளர்ச்சி இல்லாமல் உழைப்பதைத்தான் வள்ளுவரும் அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்பார். ஒரு செயல் செய்வதற்கு அரிய செயல் என்று எண்ணி பார்க்காமல் முயற்சியோடு உழைத்தால் பெருமை வரும் என்பார். கடைசியாக அன்னமாட்சி அணையராகி தமக்கர முயலா நோந்தாள். அதாவது இத்தனை நல்ல பண்புகள்லாம் உடையவர்களாக இருந்து அதோடு மட்டுமல்ல, தனக்காக உழைக்காமல் தமக்கென முயலா நோந்தாள் பிறர்க்கென முயலினர். இந்த வலிமையான முயற்சி யாருக்காக? பிறருக்காக உழைப்பார்கள். ஆகவே பல நல்ல பண்புகள் உண்டு. அதோடு மட்டுமல்லாமல் தனக்காக இல்லாமல் பிறருக்காகவே உழைப்பார்கள். இதைத்தான் வள்ளுவரும் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்த பொருட்டு என்பார். அது ஒருவர் பாடுபட்டு தேடிய செல்வம் எல்லாம் பிறருக்கு கொடுத்து, தகுதி உடையவர்களுக்கு கொடுத்து உதவி செய்வதற்காகத்தான், தானே அனுபவிப்பதற்காக அல்ல என்று. அதை போல இந்த பாடல்களில் மன்னனும் அதைத்தான் சொல்லுகிறார். இவர்கள் தனக்காக உழைக்காமல் வலிய முயற்சியோடு பிறருக்காக உழைப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் இருப்பதனால் உண்டாலமை உலகம். இப்படிப்பட்ட நல்லவர்கள், நல்ல பண்புடையவர்கள் இருப்பதனாலே தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த முடிவுக்கு வந்தான். அதே முடிவை வள்ளுவரும் கூறுகிறார். பண்புடையார் பட்டுண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். இந்த உலகம் பண்புடையவர்கள் இருப்பதனாலே தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பண்புடையவர்கள் இல்லை என்றால் இந்த உலகம் மண்ணுக்குள்ளே மறைந்துவிடும் என்கிறார் வள்ளுவர். புலவர் வள்ளுவருடைய கருத்துக்கும் பாண்டிய மன்னன் கடலூர் மாய்ந்த இளம்பெரு வழுதியினுடைய கருத்துக்கும் மிகுந்த ஒற்றுமை காணப்படுகிறது. புறநானூற்றிலே உள்ள பாடல்களிலே மிகச்சிறந்த பாடல்களில் இதுவும் ஒன்று. அடுத்த பாடல் கற்றல் நன்றே. இந்த பாடலை எழுதியவன் ஆரியை படகடைந்த நெடுஞ்செழியன். இவன் கல்வியினுடைய சிறப்பை பற்றியும் கல்வி கற்க வேண்டும் என்பதை பற்றியும் கூறுகிறார். உற்றுழி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. அதாவது எப்படியெல்லாம் ஒரு ஆசிரியருக்கு உதவி செய்ய முடியுமோ அப்படி அந்த ஆசிரியருக்கு உதவி செய்து உருபொருள் கொடுத்தும், அது மிகுந்த அளவில் அவருக்கு பொருளை கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பிற்றை நிலை என்றால் பணிவோடு இருக்கின்ற நிலை. ஆசிரியர் போய் நம்ம பணிவோடு இருக்கிறோமே என்ற ஒரு வெறுப்பு இல்லாமல் அவரிடத்துல அன்போடு பணிவோடு இருக்க வேண்டும். அப்படி இருந்து கற்றல் நன்றே. அப்படி இருந்து கல்வி கற்பது நல்லது. பிறப்போரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின்பாலான் தாயும் மனம் தெரியும். ஒரு தாய்க்கு பல பிள்ளைகள் இருந்தாலும் அதுல எந்த ஒரு பையன் பிள்ளை கல்வி கற்றவனாக இருக்கிறானோ அவனையும் தாய் வேறு மாதிரியாகத்தான் பார்ப்பாள். அவனிடத்துல அவளுடைய மனமும் சற்று மாறுபடும். ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோர் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையோர் ஆறு அரசும் செல்லும். ஒரு அரசனுக்கு ஒரு குடும்பத்திலே உள்ளவரிடத்திலிருந்து ஒரு காரியம், ஒரு செயல் நடைபெற வேண்டும் என்றால் அவன் அந்த குடும்பத்திற்கு சென்றால் மூத்தவனை வா என்று அழைக்க மாட்டான். வயது முதிர்ச்சியினாலே பயனில்லை, அறிவுடையவனைத்தான் அழைப்பான். ஆகவே மூத்தோர் வருகை எண்ணாது அவருள் அறிவுடையோனாறு அரசன் செல்லும். அறிவுடையவனிடத்தில்தான் அரசனும் சென்று பணி செய்யுமாறு சொல்லுவான். கடைசியாக வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கண்படுமே. வள்ளுவர் காலத்திலேயே அதற்கு முன்பாகவே கூட ஆரியர்களுடைய வர்ணாசிரம கொள்கை தமிழ்நாட்டிலே வந்துவிட்டது. அந்த வர்ணாசிரம கொள்கைப்படி பிராமணர்கள் உயர்ந்தவர்கள், அடுத்த நிலையிலே உள்ளவர்கள் சத்திரியர்கள், அதற்கு அடுத்த நிலையிலே உள்ளவர்கள் வைசியர்கள், வணிகர்கள், கடையில் நிலையிலே உள்ளவர்கள் சூத்திரர்கள்.
சூத்திரர்கள் என்பவர்கள் இந்த மற்ற மேலே உள்ள 3 நிலையில் உள்ளவர்களுக்கு பணிபுரிபவர்கள். இந்த 4 நிலையில தான் மக்கள் இருக்கிறார். மக்களை இதெல்லாம் பிறப்பாலே மக்களை பிரிப்பது. அது மட்டும் இல்லாமல் இந்த 4க்கும் அப்பாலும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் பஞ்சமார் என்று அழைக்கப்படுவார்கள். அவர்கள் தீண்டப்படாதவர்கள். சரி, இந்த 4 பிரிவில உள்ளவர்களை வேற்றுமை அறிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின். கீழானவனாக கருதப்படுகின்ற பிரிவை சார்ந்தவன் சூத்திரன். அவன் கல்வி கற்றால் மேலானவனாக பார்ப்பனன் அவனிடத்திலே போய் கல்வி கற்பான். ஏன்னா கல்வி கற்க வேண்டும் என்றால் இவன் தான் கல்வி கற்றவன், அவனிடத்தில்தான் போய் கல்வி கற்க வேண்டும். ஆகவே கல்வியினால்தான் ஒருவன் சிறப்படைகிறான், பிறப்பினால் அல்ல என்பது பாண்டிய மன்னனுடைய கருத்து. அடுத்த பாடல் இந்த பாடலை இயற்றியவர் அவையார். சிறிய பாடல். நாடாகொன்றோ காடாகொன்றோ அவலாகொன்றோ மிசையாகொன்றோ எவ்வழி தல்லவர் ஆடவர் அவ்வழி தல்லை வாழிய நிலனே. இந்த நாடா கொன்றோ என்பது நாடாக ஒன்றோ என்பதனுடைய திரிவு. ஆக ஒன்றோ என்பது கொன்றோ என்று திரிந்தது. நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் அது அவலாக இருந்தாலும், அவல் என்றால் பள்ளம், பள்ளமான இடமாக இருந்தாலும், மிசை என்றால் மேடு, மேடான நிலமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட நிலமாக இருந்தாலும் அவ்வழி நல்லவர் ஆடவர். எங்கே ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நிலம் வளமானதாக இருக்கும், நாடு செழிப்பாக இருக்கும் என்றுதான் இந்த பாடலுடைய பொருள். சங்க காலத்திலே நிலத்தை 5 வகையாக பிரிப்பது வழக்கம். மலையும் மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமும் மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமும் நெய்தம். இந்த குறிஞ்சி இந்த பாடல்ல நாடாகொன்றோ என்பதிலே நாடு என்பது மருத நிலத்தை சார்ந்த ஊர்களுக்கு பேர் நாடு என்று சொல்லப்படும். அது வயல் சார்ந்த இடத்திலே உள்ள ஊர்களுக்கு நாடு என்ற பெயர். காடு என்பது முல்லை. முதல்ல நாடு என்பது குறிஞ்சி நிலம், காடு என்பது முல்லை நிலம். நாடாக இருந்தாலும் காடாக இருந்தாலும் அவலாகொன்றோ, அவல் என்றால் பள்ளம். எது பள்ளம்? பள்ளம் என்பது கடல் தான். அது கடலை சார்ந்த இடம் நெய்தல் நிலமாக இருந்தாலும் மிசையா கொன்றோ, மிசைனா மேடு, மேடாக இருப்பது குறிஞ்சி. ஆகவே இந்த நிலமானது மருத நிலமாக இருந்தாலும், முல்லை நிலமாக இருந்தாலும், நெய்தல் நிலமாக இருந்தாலும், குறிஞ்சி நிலமாக இருந்தாலும், எங்கே ஆடவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நிலம் செழிப்பாக இருக்கும். நிலத்தை 5ஆக பிரிப்பார்கள். நான் 4 தான் சொன்னேன். இதுல இந்த குறிஞ்சியும் முல்லையும் தன்னுடைய நிலையிலிருந்து திரிந்தால், அதாவது மழை இல்லாமல் வறண்டு போனால் அதற்கு பாலை என்று பெயர். பாலை நிலத்திலே மக்கள் வசிப்பதில்லை, வழிப்பறி கொள்ளையர்கள் தான் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. ஆகவே மக்கள் வசிக்கின்ற இந்த 4 வகையான நிலத்திலே அந்த நிலம் எப்படி இருந்தாலும் அங்கே ஆடவர்கள் நல்லவர்களாக இருந்தால் நிலம் செழிப்பாக இருக்கும். ஏன் ஆடவர்களை சொல்லுகிறார் என்றால், சங்க காலத்திலே ஆடவர்கள் தான் வீட்டை விட்டு வெளியிலே வேலை பார்த்தார்கள். பெண்கள் வீட்டிலே உள்ள வேலைகளை பார்த்து கொண்டார்கள், பிள்ளைகளை பார்த்து கொண்டார்கள், வீட்டிலே எவ்வளவு வேலைகள் இருக்கின்றன அவற்றை பார்த்து கொண்டார்கள். ஆடவர்கள் வெளியிலே போய் வேலை செய்தார்கள். இந்த காலத்திலே இந்த பாடலுக்கு விளக்கம் அளிக்க வேண்டுமானால் ஆடவர் என்று சொல்ல வேண்டியதில்லை. இந்த காலத்துல ஆடவர்களும் வெளியில போய் வேலை பார்க்கிறார்கள், பெண்களும் வேலை பார்க்கிறார்கள். ஆகவே ஆடவர் என்பதை இந்த காலத்துக்கு ஏற்ப சொல்ல வேண்டுமானால் மக்கள் எங்கே நல்லவர்களாக, நல்லவர்கள் என்றால் கடின உழைப்பும் நல்ல பண்புகளும் உள்ளவர்கள். எங்கே மக்கள் நல்லவர்களாக இருக்கிறார்களோ அங்கே நிலம் நாடும் செழிப்பாக இருக்கும் என்பதுதான் இந்த பாடலுக்கு இந்த காலத்துக்குரிய விளக்கம். இதே கருத்தை வள்ளுவரும் சொல்கிறார். தள்ளா விளையுளும் தக்காரும் தாழ்விலா செல்வரும் சேருவது நாடு. தள்ளா விளையுள் என்றால் குறையாத விளைச்சல். குறையாத விளைச்சல் உள்ள நாட்டிலே குறையாத விளைச்சல் இருக்க வேண்டும். தக்கார் என்றால் தகுதி உடையவர்கள். தகுதி என்றால் ஒரு நாட்டிலே தகுதி உடைய மக்கள் என்று சொன்னால் பலவிதமான திறமை உடையவர்கள் இருக்க வேண்டும். உழைப்பவர்கள் இருக்க வேண்டும், மருத்துவர்கள் இருக்க வேண்டும், கணித்துறையில சிறந்தவர்கள் இருக்க வேண்டும், பொறியாளர்கள் இருக்க வேண்டும். இப்படி பலவிதமான துறைகளிலே சிறந்த அறிவுடையவர்கள் இருக்க வேண்டும். அதுதான் நாட்டுக்கு சிறப்பு. ஆகவே நல்ல விளைச்சல் இருக்க வேண்டும், பலவிதமான துறைகளிலே அறிவில் சிறந்தவர்கள் இருக்க வேண்டும். அடுத்து தாழ்விலா செல்வம்.
தாழ்விலா செல்வர் என்பது குறையாத செல்வம். குறையாத செல்வம் யாரிடத்துல இருக்கும்? ஒரு இடத்துல போய் வேலை பார்ப்பதனாலே ஒருவன் பெரிய செல்வந்தனாக முடியாது. வணிகர்கள், வியாபாரம் செய்பவர்கள் ஓரளவுக்கு பெரிய செல்வந்தர் ஆகலாம். அதனால இந்த தாழ்விலா செல்வர் என்பதற்கு தேப்போ மீனாட்சி சுந்தரனார், வாசுப மாணிக்கனார் போன்ற அறிஞர்கள் வணிகர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னுடைய கருத்துப்படி தாழ்விலா செல்வர் என்பது தொழில் முனைவோர். முதலீடு செய்து திறமை உள்ளவர்களை பணிகளில் அமர்த்தி பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் திறமை உள்ளவர்களிடத்துல தான் அந்த தொழில் முனைவோரிடத்துலதான் உள்ளது. தொழில் முனைவோர்கள் எந்த நாட்டில் இருக்கிறார்களோ அந்த நாடுதான் முன்னேறும். அதுதான் வளமான நாடு. இந்த பாட்டில இன்றைக்கு விளக்கம் அளிக்க வேண்டுமானால் அவையார் சொன்னதை போல எந்த நாட்டிலையும் மக்கள் நல்லவர்களாக இருந்தால் அந்த நாடு வளமாக இருக்கும். நல்லவர்கள் என்பது திறமையுடையவர்களாக இருக்க வேண்டும். தொழில் முனைவோர்களாகவும் அந்த நாட்டிலே இருக்க வேண்டும். சரி, அடுத்த பாடல். இது அனைவருக்கு தெரிந்த பாடல் என்று நினைக்கிறேன். இந்த பாடலை இயற்றியவர் பாண்டியன் அறிவுடை நம்பி. படைப்பு பல படைத்து பலரோடு உண்ணும் உடைப்பெறும் செல்வராயினும், அது நிறைய செல்வங்களோடு செல்வத்தை உடையவனாக இருந்தும் பலரோடும் தன்னுடைய செல்வத்தை பகிர்ந்து உண்ணக்கூடியவனாக இருந்தாலும் இடைப்பட குறுகுறு நடந்து, இடைப்பட குறுகுறு நடந்து என்றால், குறுகுறு என்றால் சின்ன சின்ன அடிகளை எடுத்து வைக்கிறது குழந்தை. ஒரு இடைப்பட என்பதற்கு பொருள் ஒரு அடியை எடுத்து இன்னொரு அடியை எடுத்து வைப்பதற்கு குழந்தை கொஞ்சம் தயங்கும். உடனே ஓடிவிடாது குழந்தை, நடக்க கற்றுக்கொள்ளுகின்ற குழந்தை. ஆகவே கொஞ்சம் ஒரு அடி எடுத்து வைக்கும், கொஞ்சம் சிந்திக்கும், கொஞ்சம் தயங்கும், அடுத்த அடி எடுத்து வைக்கும். இடைப்பட குறுகுறு நடந்து, இப்படி நடந்து சிறுகை நீட்டி, தன்னுடைய சிறிய கையை நீட்டி இட்டும் தொட்டும் கவியும் துழந்தும், அந்த அதனுடைய சோறு, அந்த அது சாப்பிடுகின்ற உணவிலே கையை வைத்து தொட்டு எடுத்து கடித்து அதை துழந்துன துழாவி பிசைந்து நெய்யுடைய அடிசல் மெய்வட விதிர்த்தும். அடிசல் என்றால் சோறு. நெய் கலந்த அந்த சோற்றை உடம்பெல்லாம் பூசிக்கொள்கிறது. சாப்பிடுதோ இல்லையோ உடம்பெல்லாம் பூசிக்கொள்கிறது. அத்தகைய மயக்குறு மக்களை இல்லோர்க்கு பயக்குறை இல்லைதான் வாழ்நாளே. அத்தகைய நம்மளை மகிழ்ச்சியிலே மயக்கக்கூடிய குழந்தைகள் இல்லாதவர்களுடைய வாழ்க்கை பயனில்லை என்று சொல்லுகிறார் பாண்டிய மன்னன். இந்த பாடலுடைய கருத்துக்களை நீங்கள் திருக்குறளிலும் காணலாம். வள்ளுவர் அமிழ்தனும் ஆற்ற இனிய தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். அமிழ்தனும் ஆற்ற இனிய தம் மக்கள் சிறுகை அளாவிய கூழ். சின்ன குழந்தை அது உண்ணுகின்ற உணவு கையை போட்டு பிசைந்து குழப்பி அது உண்ணுகின்ற உணவில மிஞ்சி இருந்தால் அதை பெற்றோர்கள் உண்டால் அதை அவர்கள் அமிர்தமாக கருதுவார்கள். இனிமையானதாக இருக்கும் அவர்களுக்கு. அதனாலே அவர்களுக்கு நாவிற்கு இன்பம். மக்கள் மெய் தீண்டல் உடற்கின்பம், மற்றவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. குழந்தைகளுடைய மழலை சொற்களை கேட்பது பெற்றோர்களுக்கு செவிக்கு இன்பம். குழலினது யாழெழுது என்ற தம் மக்கள் மழலை சொல் கேளாதவர். குழல் ஓசையும் யாழில வருகின்ற இசையும் இனிய இசை என்று சொல்லுவார்கள். யார் என்று கேட்டால் அது தன்னுடைய குழந்தைகளுடைய மழலை சொற்களை கேட்காதவர்கள் தான் இந்த இசையெல்லாம் சிறந்தது என்று சொல்லுவார்கள். ஆகவே வள்ளுவருடைய கருத்துப்படி குழந்தைகளினாலே அவர்கள் உணவை நாம் உண்ணுகின்ற பொழுது நமக்கு நாவிற்கு இன்பம், அவர்களை அணைக்கின்ற பொழுது உடலுக்கு இன்பம், அவர் சொற்களை கேட்கின்ற பொழுது காதுக்கு இன்பம். பிற்காலத்துல வந்த பாரதியார் இன்னும் 2 இன்பங்களையும் சொல்லுகிறார். சின்னஞ்சிறுகிளியே கண்ணம்மா என்ற பாடலிலே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, உச்சி தன்னை முகர்ந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி என்பார். அதாவது அந்த குழந்தையை காணுகின்ற போது கண்ணுக்கு இன்பம், அந்த குழந்தையை கட்டி அணைத்து உச்சியை முகர்ந்தால் மூக்குக்கு இன்பம். ஆகவே குழந்தையினாலே ஒரு பெற்றோர்களுக்கு 5 புலன்களுக்கு இன்பம். ஆகவே அத்தகைய குழந்தைகள் இல்லாவிட்டால் வாழ்க்கை பயனில்லாத வாழ்க்கை என்பதுதான் பாண்டியன் அறிவுடை நம்பியின் கருத்து. அடுத்த பாடம். இந்த பாடலை எழுதியவர் மதுரை கடற்காயினார் மகனார் நக்கீரனார் என்பவர். இவர் புகழ்பெற்ற புலவர். இந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், செல்வம் இருந்தால் அதை பிறருக்கு கொடுக்க வேண்டும். அதுதான் செல்வத்தினுடைய பயன். சரி,
தென்கடல் வளாகம் பொதுமையின்றி, அது தெளிந்த நீருடைய கடலால் சூழப்பட்ட இந்த உலகம் பொதுமையின்றி, எல்லாருக்கும் பொது என்று நினைக்காமல் வெண்குடை நிழற்றிய ஒருமையோர்க்கும், தன்னுடைய கொடை, கொற்ற கொடை தனக்குதான் அந்த நாடு உரியது என்று சொல்லக்கூடிய வேந்தன். அது உலகத்திலே மற்ற மன்னர்கள் இருக்கிறார்கள், குறுநில மன்னர்கள் இருக்கிறார்கள், அவர்களும் இந்த உலகத்திலே பகுதிகளை ஆள வேண்டும் என்று கூட நினைக்காமல் உலகம் அனைத்தையும் ஒருவன் ஆளக்கூடிய மன்னனாக இருந்தாலும், நடுநாள் யாமத்தும் பகலும் துஞ்சான். நடுநாள் என்றால் நள்ளிரவு. நள்ளிரவுல தூங்க மாட்டான், பகலிலும் தூங்க மாட்டான். தூங்காமல் கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும், கடுமா என்றால் விரைந்து செல்லுகின்ற விலங்குகளை வேட்டையாடுகிறான். அதை பார்த்து வேட்டையாடுகிறான் வேடன். அது ஒருவன் வேந்தன். வேந்தனாக இருந்தாலும், இந்த விலங்குகளை வேட்டையாடுகின்ற வேடனாக இருந்தாலும், உண்பது நாழி உடுப்பவை இரண்டே. அவனும் ஓரளவுக்கு தான் ஒரு சமயத்துல உண்ண முடியும். அதே போல வேந்தனும் ஓரளவுக்கு தான் உண்ண முடியும், வேடனும் ஓரளவுக்கு தான் உண்ண முடியும். வேந்தனும் உடுப்பது 2 துணிதான், மேல ஒண்ணு கீழே ஒண்ணு. அந்த காலத்துல 2 தான். இப்ப வேணா நம்ம மேல 2 கீழே 2 போட்டுக்கலாம். ஆக உடுப்பது 2, எல்லாருக்கும் ஒண்ணுதான். மற்ற எல்லா விதத்திலுமே மனிதர்கள் எல்லாம் சமம். ஆகவே ஒரு தன்னிடத்தில் செல்வம் இருந்தால் பிறருக்கு கொடுக்க வேண்டும். செல்வத்து பயனே ஈதல். செல்வம் அதிகமாக இருந்தால் அதை பிறருக்கு அளிக்க வேண்டும். துய்ப்போமெனினே தப்புன பலவே. அது எல்லாவற்றையும் நாமே அனுபவிக்கலாம், அனுபவிப்போம் என்று ஒருவன் எண்ணினால் அதை கொடுத்து உதவுவதனாலே வருகின்ற மகிழ்ச்சி, அதனால் வருகின்ற இன்பம், இவற்றை அவன் இழந்து விடுவான். ஆகவே செல்வத்தின் பயனே ஈதல். இதைத்தான் வள்ளுவரும் ஈதல் இசைவிட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்கு என்பார். அதாவது ஈதல் கொடுப்பதனாலே வருகின்ற புகழ், பிறருக்கு ஒரு பொருளை கொடுத்து அதனால் புகழ் அடைகிறமே, அதுதான் வாழ்க்கை. அது இல்லாவிட்டால் இந்த வாழ்க்கையில பயனில்லை, எந்த விதமான லாபமும் இல்லை என்றார். அடுத்த பாடம். இதுல புலவர் மன்னன் சோழன் நல்லுருத்திரன் என்பவன் யாரோடு நண்பர்களாக இருக்க வேண்டும் என்ற கருத்தை கூறுகிறார். விளைவத சீரிடம் நோக்கி வளைகதர் வல்சி கொண்டு அலை மல்க வைக்கும் எலி முயன்று அணையராகி உள்ளகம் வளன் வலி உருக்கும் உளம் இலாளரோடு இயந்த கேண்மை இல்லாகியரோ. அதாவது விளைகின்ற பதம் என்றால் பருவம். விளைகின்ற பருவத்துல வயல்ல நெல் விளைகின்ற இடத்துல சீரிடம், சிறிய இடத்துல, ஒரு சிறிய இடத்துல நெல் விளைகிறது. வளைகதிர் வல்சி கொண்டு, வளைந்த கதிர், கதிர் நெல் பயிரானது முதிர்ந்து விட்டது, நெல் இருக்கிறது. நெல் அதிகமாக இருப்பதனால அது தலை சாய்ந்து இருக்கிறது. அத்தகைய நெற்பயிர்கள் உள்ள இடத்திலே வல்சி என்றால் உணவு, இங்கே நெல். இந்த நெல்லை கொண்டு வந்து அலை மல்க வைக்கும். அலை என்றால் எலி, வளை, அலை என்றால் வளை. இந்த எலி என்ன செய்கிறது என்றால் வயல்ல போய் எலி அங்குள்ள நெல்லை கொண்டு வந்து தன்னுடைய வளையிலே நிரப்பிக் கொள்கிறது. அதுதான் எலி செய்கிறது. உள்ள அத்தகைய எலி போன்றவர்களோடு உறவு கொள்ள வேண்டாம். எலி என்ன செய்கிறது என்றால் எலி நெல்லை கொண்டு வந்து அதனுடைய வளையில நிரப்பிக் கொள்ளுகிறது. ஆனால் இந்த நெல்ல எலியினுடைய முயற்சியினாலே விளைந்தது அல்ல. அது உழவன் உழுதான், யாரோ அதுக்கு அவன் விதைத்தான், நாட்டு நடவு நட்டார்கள், அது அறுவடை செய்தவன் யார். இப்படி பலருடைய உழைப்பினாலே வந்த ஒரு பொருளை எலி கொண்டு வந்து அதை கவர்ந்து கொண்டு வந்து தன்னுடைய வலையிலே வைத்துக் கொண்டு தான் உண்ணுகிறது. அது ஒரு சிறுமை மனப்பான்மைக்கு உதாரணமாக எலியை சொல்லுகிறார் புலவன். அடுத்தது அப்படி அல்ல, அவர்களோடு நண்பர்களாக இல்லாமல் இப்ப யாரோடு நண்பர்களாக இருக்க வேண்டும் என்றால் புலி போன்றவர்களோடு நண்பர்களாக இருக்க வேண்டும். புலி என்ன செய்கிறது என்றால் கடுங்கண் வேழல் கேழல் இடம்பட விழுந்தன. ஒரு புலி ஒரு கடுங்கண்ண கொடுமையான பார்வையுடைய, கேழல் என்றால் பன்றி, கொடுமையான பார்வையுடைய பன்றியை தாக்குகிறது. தாக்கினால் அந்த பன்றி புலிக்கு இடது பக்கமாக விழுந்தது. புலி அதனால் தாக்கப்படுகின்ற விலங்கு இடது பக்கமாக விழுந்தால் அதை உண்ணாது. அது ஏன்னு தெரியவில்லை. இதே போன்ற கருத்து அகநானூற்றில் ஒரு பாடலும் வருகிறது. புலி ஒரு விலங்கை தாக்கினால் அந்த விலங்கு இடது பக்கமாக விழுந்தால் அதை உண்ணாது. உண்ணாமல்
அன்று அவன் உண்ணாதாகி வழிநாள் பெருமலை விடரகம் புலம்ப. போய் குகைக்குள்ள இருந்து பசியோடு இருக்கிறது. அதுக்கு கொள்கை இருக்கிறது. கொள்கை என்ன? தனக்கு இடது பக்கமாக விழுந்ததை உண்ணக்கூடாது என்பது புலியினுடைய கொள்கை. அதனால அடுத்த நாள் வரை காத்திருந்து அங்கே வெட்டெழுந்து இருங்களிற்று ஒருத்தல் நல்வலம் படுக்கும். களிறு என்றால் யானை, ஒருத்தல் என்றால் ஆண் விலங்கினுடைய ஆண் இனத்துக்கு பேர் ஒருத்தல். ஆகவே இங்க ஆண் யானை ஒன்று, பெரிய ஆண் யானை ஒன்று வருகிறது. அதை தாக்கி நல்வலம் படுக்கும். அது நல்ல முறையிலே அதை தாக்கி அது புலிக்கு வலது பக்கமாக விழச் செய்து பிறகு அதை உண்ணுகிறது. புலி பசித்தன்ன மெலிவில் உள்ளத்து. அது போன்ற குறைவில்லாத, தளர்ச்சி இல்லாத, ஊக்கம் உள்ள, உள்ளத்து உள்ளமுடைய, வலிமையுடைய புலியை போன்றவர்களோடு நட்பாக இருக்க வேண்டும். அது எலியை போன்றவர்கள் நட்பு இல்லாமல் புலியை போன்றவர்கள், எலி பிறருடைய முயற்சியினால் பயன்படுகிறது, புலி தன்னுடைய முயற்சியினாலே கொள்கையோடு இருக்கிறது. இதைத்தான் செய்ய வேண்டும், இதை செய்யக்கூடாது என்று தன்னுடைய கொள்கையில உறுதியோடு இருக்கிறது. அத்தகையவர்களோடு நண்பர்களாக இருக்க வேண்டும் என்ற ஒரு அறிவுரையை இந்த மன்னன் சோழன் நல்லுறத்திறன் கூறுகிறார். அடுத்தது, இந்த பாடலை ஏற்றவர் பிசிராந்தையார். பிசிராந்தையார் என்பவர் பிசிர் என்ற ஊரிலே வாழ்ந்தவர். அவர் பெயர் ஆந்தையார். ஆந்தையார் என்பது ஆதன் தந்தையார் என்பது பிரிவு. இந்த ஆதன் தந்தையார் என்பவர் பிசிர் என்ற ஊரிலே வாழ்ந்ததுனால இவர் பிசிராந்தையார் என்று அழைக்கப்பட்டார். இவர் கொஞ்சம் வயதானவராக இருந்தாலும் அவருக்கு தலைமுடி நரைக்கவில்லை. அதனால அவருடைய நண்பர்கள் அங்கே இருக்கிறவங்க கேட்கிறார்கள், உங்களுக்கு வயதாகி விட்டதே இருந்தாலும் முடி நரைக்கவில்லையே, அது எப்படி என்று. அதற்கு அவர் இந்த பாடலில் விடையளிக்கிறார். யாண்டு பலவாக நரையில ஆகுதல் யாங்காகியன வினவுதீராயின். எனக்கு வயதாகியும் நரை இல்லையே, அது எப்படி என்று நீங்கள் என்னை கேட்டால் அதற்கு விடை. மாண்டை என் மனைவியோடு மக்களும் நிரம்பினர். மாண்ட என்றால் இங்க இறந்து போன என்று பொருள் அல்ல. மாண்ட என்றால் சிறப்பான, பெருமைக்குரிய என்னுடைய மனைவியோடு மக்களும், அவனுடைய மக்கள்னா பிள்ளைகள், அவனுடைய மக்களும் அறிவு நிரம்ப பெற்றார்கள். அது என்னுடைய மனைவி அறிவு நிரம்பியவள், என்னுடைய மக்களும் அறிவு சிறந்தவர்கள். அடுத்தது, யான் கண்டனையர் என் இளையரும். நான் எதை எண்ணுகிறேனோ அதையே என்னுடைய பணியாட்கள் பணியாற்றுகிறார்கள். அதனால் அவரிடத்திலே போய் இதை செய் அதை செய் என்று சொல்ல வேண்டியதில்லை. என்னுடைய கருத்துக்கேற்ப நான் சொல்லாமலே செய்ய வேண்டிய வேலைகளை புரிந்து கொண்டு அவர்கள் பணியாற்றுகிறார்கள். வேந்தனும் அல்லவை செய்யான். அந்த நாட்டை காக்கின்ற மன்னன் அவன் தீய செயலை செய்யாமல் நல்ல செயலை செய்கிறான். அதன் தலை அதற்கு மேலாக ஆன்றவிந்து அடங்கிய கொள்கை சான்றோர் பலர் யான் வாழும் ஊரே. நான் வாழுகின்ற ஊரில பல நல்ல அறிஞர்கள் இருக்கிறார்கள், நல்ல இயல்புடைய அறிஞர்கள் இருக்கிறார்கள். சரி, அவருடைய முடிவு என்னவென்றால், வீட்டிலே அவருடைய மனைவி சிறந்தவள், மக்கள் அறிவில் சிறந்தவர்கள், இவர்களால் அவருடைய வாழ்க்கை அமைதியாக, அவருடைய பணியாட்களும் அவருடைய எண்ணம் போல் பணியாற்றுகிறார்கள். ஆகவே வீட்டிலே கவலை இல்லாமல் வாழ்கிறார்கள். அடுத்தது, நாட்டிலே கவலை இல்லை, மன்னவன் நல்ல ஆட்சி செய்கிறான் மன்னன். அந்த ஊர்லயோ சான்றோடு இருக்கிறார்கள். ஆகவே இவருக்கு வீட்டு வாழ்க்கையிலும் வெளி வாழ்க்கை, நாட்டு வாழ்க்கையிலும் கவலை இல்லை. கவலை இல்லாததனாலே தலைமுடி நரைக்கவில்லை என்று சொல்லுகிறார். இன்றைய உளவியல் அறிஞர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கவலை அதிகமாக உள்ளவர்களுக்கு இளம் வயதிலேயே முடி நரைக்கின்ற வாய்ப்பு உண்டு என்று சொல்லுகிறார்கள். ஆகவே ஓரளவுக்கு பிசிராந்தையாருடைய கருத்தும் இன்றைய உளவியல் அறிஞருடைய கருத்தும் ஒத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்த பாடம், யாதும் ஊரே யாவரும் கேளு. இது எல்லாரும் கேட்ட பாடல். இந்த பாடல்ல யாதும் ஊரே யாவரும் கேளு, யாதும் ஊரேனா எல்லா ஊரும் நம்முடைய ஊர் தான். யாவரும் கேளு, அனைவரும் நம்முடைய உறவினர்கள் தான். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. தீமையும் நன்மையும் பிறரால் நமக்கு வருவது அல்ல, தானா வருகிறது. நோதலும் தனிதலும் அவற்றோர் என்ன. நோதல் என்றால் துன்புறுதல், துன்புறுதலும் துன்பத்தை தவிர்ப்பதும் அப்படித்தான். எப்படி தீமையும் நன்மையும் தானாக வருகின்றனவோ அதை போலத்தான் துன்பமும் துன்பத்தை தவிர்ப்பதும். சாவதும் பொதுவதென்றே, இறப்பது ஒன்றும் புதிதல்ல. உலகத்துல பிறந்தவெல்லாம் செத்துத்தான் இருக்கான். அதனால சாவது புதிதல்ல,
வாழுதல் இனிதென மகிழ்ந்தென்று விலவே. ஆக சாவதுதான் கொடியது, வாழுதல் இனிதென நான் மகிழ்ச்சியாக இருப்பதும் இல்லை. முனிவின் இன்னாதென்றலும் விலைமே. வாழ்க்கையை வெறுத்து இந்த வாழ்க்கை இனிமையான வாழ்க்கை இல்லை என்று நான் வெறுப்பதும் இல்லை. எப்படி வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், மின்னொடு வானம் தண்டுளி தலையி ஆனாது கல் பொருது இறங்கும் மல்லர் பெரியாற்று நீர்வழிப்படும் புனைவோல் ஆறுயிர் முறைப்படி படும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனமாகலின். அதாவது மலையில மின்னலோடு இடியோடும் மழை பெய்கிறது மலையிலே. அந்த மலையிலே பெய்த மழையினாலே அங்கிருந்து அருவி வந்து அருவி வழியாக ஆற்றிலே வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகின்ற ஆற்றிலே படகுகள் இருந்தால் அந்த படகு தானா போகும். யாரும் ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை, அதுக்கு துடுப்பு வேண்டியதில்லை, அது வெள்ளத்திலே அடித்து கொண்டு போகும். அதுபோல் வாழ்க்கை தானாக நடைபெறுகிறது என்று சொல்லுகிறார். அதனால பெரியோரை வியத்தலும் இலமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இலமே. அதனால நான் யாரையுமே பெரியவர்களை கண்டு நான் வியக்கவில்லை, சிறியவர்களை கண்டு இகழ்தலும் இல்லை. வாழ்க்கை தானாக நடைபெறுகிறது. இந்த பாடல அவர் பல கருத்துக்களை சொல்லுகிறார். இருந்தாலும் பலருக்கும் தெரிந்த கருத்து யாதும் ஊரே அவரும் கேளீர் என்பதுதான். இந்த பாட்டை, இந்த பாடல் முதல் வரிதான் யாதும் ஊரே அவரும் கேளீர் என்பதை இந்திய பிரதமர் மோடி ஐநா அவையிலே மேற்கோள் காட்டி பேசினார். ஆக இந்த புறநானூற்று பாடல் ஐநா அவை வரையில் சென்றிருக்கிறது. இப்பொழுது அடுத்த பாடல் அடுத்த பாடல். இந்த பாடலை இயற்றியவர் பக்குடுக்கை நன்கணியார் என்று பெயர். நன்கணியார் என்றால் கணி என்றால் கணிதத்திலே பயிற்சி உடையவர், கணிதத்திலே சிறந்த பயிற்சி உடையவர். பக்குடுக்கை என்றால், பக்கு என்றால் பை, உடுக்கை என்றால் உடை, பை போன்ற ஒரு உடையை அணிந்த கணிதத்திலே சிறந்த அறிஞர் என்று பெயர். இந்த பெயருக்கு பொருள் பை போன்ற ஒரு உடை என்றால் சட்டை போட்டிருந்தார் போல் இருக்கு. அந்த காலத்துல யாரும் சட்டை போடுறது கிடையாது. இவருக்கு சட்டை போட்டிருந்ததுனால அந்த பை வந்து ஒரு சட்டை போல, அந்த சட்டை வந்து ஒரு பை போல இருந்தது போல இருக்கு. ஆகவே பேர் பக்குடுக்கை நன்கணியார் என்று பெயர். இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், ஓரில் நெய்தல் கரங்க. ஒரு வீட்டில சாவுப்பறை, நெய்தல் என்றால் வருத்தமானது, சாவுப்பறை ஒலிக்கிறது. செத்த வீட்டில் அடிக்கின்ற பறைக்கு பேர் நெய்தல் என்று பெயர். ஓரில் நெய்தல் கரங்க, ஓரில் இருந்தன் முழவின் பாணி ததும்ப. ஒரு வீட்டிலே யாரோ செத்து போயிட்டாங்க, அதனால அங்க நெய்தல் பறை ஒலிக்கிறது. இன்னொரு வீட்டிலே திருமணம் நடைபெறுகிறது. ஆகவே அதனால இனிமையான முழவு ஓசை இசை நடைபெறுகிறது. புணந்தோர் பூவணி அணிய, திருமணத்துக்காக உள்ளவர்கள் பெண் பூ அணிந்திருக்கிறார் தலையிலே. பைதல் உண்கண் பணிவாறு உரைப்ப. அந்த பிரிந்தோர்னா கடவுனை பிரிந்தோர். எந்த வீட்டுல இறந்து போய்விட்டாரோ ஒருவன், அந்த வீட்டுல தன்னுடைய கணவனை பிரிந்த பெண் அவளுடைய மை சீட்டிய கண்களிலே கண்ணீர் வடிய அழுகிறாள். அவள் இந்த வீட்டில திருமணம் நடைபெறுகிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். மற்றொரு வீட்டிலே ஒருவன் இறந்து விட்டான், அதனால மக்கள் துன்பமாக இருக்கிறார்கள். இப்படி இந்த உலகத்தில படைத்தோன் மன்ற பண்பிலாளன். இந்த உலகத்தை படைத்த கடவுள் பண்பில்லாதவன். என்னத்துக்காக இனிமையை கொடுத்து அதோடு துன்பத்தையும் கொடுக்கணும்? அதனால இந்த உலகத்தை படைத்த கடவுள் பண்பில்லாதவன். இன்னாதம்மை உலகம், இந்த உலகம் கொடியது. ஏதாவது இன்பமும் துன்பமும் கலந்தது, இந்த உலகம் கொடியது. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோனே. உலகத்துல இனிமையும் துன்பமும் இருக்கிறது, இன்பமும் இருக்கிறது. நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் துன்பத்தை கண்டு தோழாமல் துன்பத்தை தவிர்த்து விட்டு இன்பமாக இருங்கள், இன்பத்தை கண்டு வாழுங்கள் என்று சொல்லுகிறார் புலவர். அடுத்த பாடம். இந்த பாடலை இயற்றியவர் நெறிவுறு தலையார். இந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறார் என்றால், நல்லவற்றை செய்யாவிட்டாலும் கூட தீயவற்றை செய்யாதே என்றுதான் சொல்கிறார். பல்சான்றீரே பல்சான்றீரே. பல்சான்றீர்னா பல வகையான நல்ல இயல்புகளை உடையவர்களே. கயல் முள் அன்னு நரைமுதிர் திரை கவுள் பயனில் முப்பின் பல்சான்றீரே. கயல்னா கெண்டை மீன்.
கெண்டை மீனுடைய முள்ளை போல நரைமது இருக்கும். மீனுடைய முள் எப்படி இருக்கும்? வெள்ளையா இருக்கும். அது வெள்ளையான நரைத்த முதிர்ந்த முடிவுடையவர்களே, அது மட்டுமல்ல, திரை கவுள், திரைன்னா சுருக்கம் விழுந்த கன்னத்தை உடையவர்களே, பயனில் மூப்பின் பல்சார்ந்தீரே. பயனில்லாமல் நீங்கள் வயசாயிட்டது உங்களுக்கு, இருந்தாலும் எந்த விதமான பயனும் இல்லை. அந்த வயதானதுனாலே உங்களுக்கு பயன் இல்லை. கணிச்சி கூர்மடை கடுந்திரல் ஒருவன். கணிச்சி என்றால் மழு, அது கோடாலி. கோடாலியோட ஒருத்தன் வருவான். யார் வருவான்னா யமன் வருவான். கணிச்சி கூர்மடை கடுந்திரல் மிகுந்த வலிமை உடையவன் ஒருவன் பிணிக்குங்காலை இறங்குவீர்மாகும். நீங்களெல்லாம் இந்த யமன் வந்து உங்கள் உயிரை பிரித்து, உடலிலிருந்து பிரித்து, அதை பிணிக்க, அதை போட்டு கயிறை போட்டு கட்டி அந்த உயிரை எடுத்து கொண்டு போகின்ற பொழுது நீங்க வருந்துவீர்கள். அதாவது நீங்க இறக்கின்ற காலத்திலே வருந்துவீர்கள். ஏனென்றால் தீய செயல்களை செய்து விட்டோமே, மரணத்துக்கு பிறகு நமக்கு நரக வாழ்க்கை அமையுமே என்று நீங்கள் வருந்த போகிறீர்கள். அதனால என்ன செய்ய வேண்டும் என்றால், நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஒம்புமின். நல்லவற்றை செய்யாவிட்டாலும் கூட, ஏன்னா ஏற்கனவே வயசாகிவிட்டது, இனிமேலாவது நல்லதை செய்யாவிட்டாலும் கூட தீயவற்றை செய்து தவிர்க்க வேண்டும். தீய செயலை செய்யாதீர்கள். நீங்கள் தீய செயல்களை செய்யவில்லை என்றால் உங்களுக்கு நரக வாழ்க்கை இல்லை. அதுதான் எல்லாரும் ஒப்பது, அதுதான் எல்லாரும் விரும்புவது. அன்றியும் நல்ல ஆற்றுப்படுவோம் நெறியுமாறு அறிவே. அதுதான் நல்ல நெறி, அதுதான் நல்ல வழியிலே வாழ்க்கையை நடத்துவதற்கான கொள்கை என்று சொல்லுகிறார். அடுத்த பாடம். அடுத்தது லாஸ்ட் பாடல், அது முடிவாக இதுவரை நாம் என்ன பார்த்தோம் என்றால், விருந்தோம்பி அன்போடு சோம்பலின்றி அஞ்சுவதற்கு அஞ்சி புகழை விரும்பி பழியை தவிர்த்து பிறர்க்காக உழைப்பதை நோக்கமாக கொண்டு வாழ வேண்டும் என்பது பாண்டியன் கடவுள் மாய்ந்த இளம்பெரு எழுதியின் கருத்து. அடுத்த பாடலில் ஆசிரியரிடம் பணிவோடும் கல்வியின் மீது ஆர்வத்தோடும் கல்வி கற்க வேண்டும் என்பது பாண்டியன் அறிவுடை நம்பியின் கருத்து. பாண்டியன் ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியனின் கருத்து. மக்கள் நல்லவர்களாக இருந்தால் நாடு செழிப்பாக இருக்கும். இது ஔவையார் கூறிய கூற்று. குழந்தைகள் இல்லாத வாழ்க்கையால் பயனில்லை. பாண்டியன் அறிவுடை நம்பி. செல்வம் இருந்தால் அதை பிறருக்கு கொடுத்து உதவ வேண்டும். மதுரை கணக்காயனார் மகனார் நக்கீரனார். எலி போன்ற சிறியவரோடு பழகாமல் புலி போன்ற உயர்ந்த கொள்கையும் செருக்கும் உடையவர்களோடு பழக வேண்டும். இது சோழன் நல்லுருத்திரன் கூறிய கூற்று. கவலை இல்லாமல் வாழ்ந்தால் நிறையில்லாமல் இருக்கலாம். பிசிராந்தையார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற பரந்த சிந்தனை வேண்டும். இது கணியன் பூங்குன்றனார். வாழ்க்கை இன்பமும் துன்பமும் கலந்ததுதான். துன்பத்தை கண்டு துவளாமல் இன்பம் தருவனவற்றை தேடி கண்டுபிடித்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பது பக்குடுக்க நன்கணியார் கூறிய பாடல். நல்ல செயல்களை செய்யாவிட்டாலும் தீய செயல்களை செய்யாமல் இருக்க வேண்டும் என்பது நரிவுரு தலையாருடைய பாடல். இதுவரை பல பாடல்களை பார்த்தோம். அந்த பாடல்களில் உள்ள கருத்துக்களை பார்த்தோம். அவை எல்லாமே சிறந்த அறிவுரைகள், அறவுரைகள். இவை எல்லாமே புறநானூற்றில் உள்ள பலருக்கும் பயன்படக்கூடிய பொன்மொழிகள். அவை இதுவரை இந்த சொற்பொழிவை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி அமைகிறேன். வணக்கம். இன்றைய சொற்பொழிவில் மன்னர்களுக்கு அல்லது ஆட்சியில் இருப்பவர்களுக்கு புறநானூற்றிலிருந்து தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி என்ன, அதை பார்ப்போம். இந்த கருத்துக்களை எல்லாம் அறிவுரையாக சொல்லலாம், அல்லது அறவுரை என்று கருதலாம், அல்லது புறநானூற்று பொன்மொழிகள் என்றும் கூறலாம். இந்த பொன்மொழிகளுக்கு விளக்கம் அளிக்கும் பொழுது ஆங்காங்கே அவற்றுக்கு இணையான திருக்குறள் பாடல்களையும் எடுத்து கூறி விளக்கம் அளிக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன். முதல் ஸ்லைடு. இந்த பாடலை இயற்றியவர் நரிவெரு தலையார் என்று அந்த புலவரின் பெயர். இந்த பாடல் சேரமான் கருவூர் ஏறிய ஒழ்வாள் கோப்பெருஞ்சேரல் இரும்புரை என்ற மன்னனுக்கு அறிவுரையாக கூறப்பட்டது. அதுல இந்த புலவருடைய நரிவெரு தலையாருடைய பெயருக்கு பல விளக்கங்கள் உள்ளன. அது விளக்கங்கள் எல்லாம் சற்று வேடிக்கையாகவும் உள்ளன. நரிவெரு தலையார் என்றால் நரிகள் கண்டால்
அஞ்சுகின்ற தலையை உடையவர். இவர் தலையை பார்த்தா நரியெல்லாம் அஞ்சும், பயப்படும் என்று ஒரு பொருள். ஆனால் அது நம்ப தகுந்ததாக இல்லை. இன்னொரு பொருள், நரிவிரு தலை என்பது ஒரு ஊர். இவர் அந்த ஊரை சார்ந்தவராக இருந்ததால் இவருக்கு நரிவிரு தலையார் என்று இவர் அழைக்கப்பட்டார். எப்படி பிசிர் என்ற ஊரை சார்ந்த புலவர் பிசிராந்தையார் என்று அழைக்கப்பட்டாரோ அதுபோல் இவர் நரிவிரு தலையார் என்று அழைக்கப்பட்டார். தலை என்ற முடியும் பெயர்கள் தமிழ்நாட்டிலே உண்டு. குளித்தலை, சீத்தலை, பெட்டவாய்த்தலை என்றெல்லாம் ஊர் பெயர்கள் உள்ளன. ஆகவே நரிவிருத்தலை என்பது ஒரு ஊர் தான். அந்த ஊரை சார்ந்தவர் இந்த புலவர். இந்த மன்னனுடைய பெயர் சேரமான் கருவூர் ஏறிய ஒள்வாள் கோப்பெருஞ்சேரல் இரும்பொறை. சேரமான் என்றால் சேரமன்னன். இவன் தன்னுடைய ஆட்சி காலத்திலே சேர நாட்டை கருவூர் வரைக்கும் விரிவுபடுத்தி கருவூரை தலைநகராக கொண்டு கருவூரிலே இவன் அரசு கட்டிலில் ஏறியதனால் இவன் கருவூர் ஏறிய என்ற அடைமொழியை பெற்றான். ஒள்வாள் என்பது ஒளி பொருந்திய வாளை உடையவன். அடுத்தது கோப்பெரும் சேரல், அதுதான் அவனுடைய பெயர். அவனுடைய இந்த பெயர் என்னவென்றால் கோப்பெரும் சேரல். எப்படி கோப்பெரும் சோழன் என்று ஒருவன் இருந்தானோ அதே போல இவன் கோப்பெரும் சேரல். சேரல் என்றால் சேரமன்னன். இரும்பொறை என்பது அவனுடைய குடும்ப பெயர். இரும்பொறை என்ற குடும்பத்தை சார்ந்த பல மன்னர்கள் சேர பரம்பரையில இருந்திருக்கிறார்கள். ஆக இந்த பாடலை பார்ப்போம். இந்த பாடல்ல ஸ்லைடு போங்க. இந்த பாடல்ல நீயோர் ஆகலின் நின்னொன்று மொழிவல் அருளும் அன்பும் நீக்கி நீங்கா நிறையம் கொள்பவரோடு ஒன்றாது காவல் குழைவி கொள்பவரின் ஒம்புமதி அழிதோதானே அது பெறலரும் குறைத்தே. சிறிய பாடல் தான். பாடல்ல இன்னும் நிறைய இருக்குது. நான் தேவையானவற்றை மட்டும்தான் நீங்க கொடுத்திருக்கிறேன். நீயோர் என்றால் நீ ஒரு ஒப்புயர்வற்றவன், நீ ஒரு தனி சிறப்பு வாய்ந்தவன். அதனால் நின்னொன்று மொழிவல், அதனாலே நான் உனக்கு ஒன்று சொல்லுகிறேன். அருளும் அன்பும் நீக்கி, அருளும் அன்பும் விலக்கி இல்லாமல் நீங்கா நிறையம் கொள்பவரோடு, நீங்காமல் எப்பொழுதுமே நரகத்தில் இருப்பதை விரும்புபவர்களோடு ஒன்றாது, அவர்களோடு சேராமல், அதாவது தீயவர்களோடு சேராமல் காவல் குழைவி கொள்பவரின் ஒம்புமதி. குழைவி என்றால் குழந்தை, குழந்தையை பாதுகாக்கின்ற தாயை போல உன் நாட்டு மக்களை காப்பாற்று. அழிதோ தானே அது, அதுதான் நீ செய்யத்தக்கது. அது பெறல் அருங்குறைத்தே, அது செய்யக்கூடியது, செய்ய வேண்டியது, அதுதான் நீ செய்ய வேண்டும் என்று புலவர் சொல்லுகிறார். அதாவது தீயவர்களோடு சேராதே, நல்லவர்களோடு சேர், அதுதான் இங்க அறிவுரை. இதே கருத்தை திருக்குறளிலும் பார்க்கலாம். நிலத்தியல்பால் நீர் திரிந்தற்றாகும் மாந்தற்கு இனத்தியல்பதாகும் அறிவு. அதாவது நிலத்திலே நீர் விழுந்தால், மழை நீர் நிலத்திலே விழுந்தால் நிறமற்ற சுவையற்ற அந்த நீர் அந்த நிலத்தினுடைய நிறத்தையும் நிலத்தில் விழுந்துள்ள சுவையும் ஏற்றுக்கொள்கிறது. செம்மண் நிலத்திலே மழை நீர் விழுந்தால் அது செந்நிறமாகிறது. கலர் நிலத்திலே மழை நீர் விழுந்தால் அது ஓர்ப்பு சுவையை கொண்டதாக இருக்கிறது. அதனால நிலத்துக்கு ஏற்ப எப்படி நீர் மாறுகிறதோ அதுபோல் தான் சேருகின்ற இனத்துக்கேற்ப மக்களுடைய அறிவும் மாறும் என்பது வள்ளுவம். அடுத்து இன்னொரு குறளில நல்லினத்தினூங்கு துணை இல்லை, தீ இனத்தின் அல்லற்படுப்பதும் இல்லை. அதாவது நல்லவர்களோடு சேருவதுதான் உனக்கு நல்ல துணை, அவர்கள் தான் உனக்கு துணையாக இருப்பார்கள். நீ தீயவர்களோடு சேருவதனால் உனக்கு கேடு வரும், அதை போல கேடு தருவது வேறு எதுவும் இல்லை என்கிறார். ஆகவே அருளும் அன்பையும் நீக்கி நரகத்திலே இருக்க விரும்பும் தீயவர்களோடு சேராமல் நல்லவர்களோடு சேர்ந்து குழந்தையை ஒரு தாய் காப்பாற்றுவதை போல் உன் நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதுதான் இங்கே கருத்து. அடுத்த பாடம். இந்த பாடல் எழுதியவர் ஆவூர் மூலங்கிழார் என்று பெயர். இந்த பாடல்ல இவர் யாருக்கு அறிவுரை கூறுகிறார் என்றால், சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன். இந்த மன்னனுடைய பெயர்களெல்லாம் சற்று நீளமாகவும் சற்று வேறுபட்டதாகவும் இருக்கிறது. சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன். இந்த சோழ மன்னன் குளமுற்றம் என்றால் குளம் தண்ணீர் உள்ள நீர்நிலை குளம். முற்றம் என்றால் முன்னிடம், முன்னே இருக்கின்ற இடம். ஒரு வீட்டுக்கு உள்ளே நுழைந்தால், இந்த காலத்துல எல்லாம் முற்காலத்துல எல்லாம் பழைய வீடுகள் எல்லாம் நீங்கள் உள்ளே நுழைகின்ற போது சில கூடங்கள் இருக்கலாம், திண்ணை இருக்கலாம், அவையெல்லாம் பக்கங்களில் இருக்கும். நேர நீங்க உள்ளே நுழைகின்ற போது பார்க்கக்கூடியது முற்றம்தான். அந்த அதாவது முன்னிடம் என்று பொருள். குளத்துக்கு முன்னாலே இருந்த இடத்திலே துஞ்சிய என்றால்
இறந்தவன். அது இவனுக்கு என்ன பெருமைன்னா, இவன் குளத்துக்கு முன்னால இருந்த இடத்துல இறந்தான். அது எப்படி ஒரு பெருமையாக இருக்க முடியும் என்று நினைத்து பார்த்தால், தமிழ்நாட்டினுடைய மரபு என்னவென்றால், போரிலே ஒருவன் இறக்க வேண்டும். ஒரு மன்னனாகவோ வீரனாகவோ இருந்தால் அவன் போரிலே இறக்க வேண்டும். அதுதான் சிறப்பு. ஆகவே இவன் போரிலே தான் இறந்தான். ஏதோ ஒரு போரிலே குளத்துக்கு முன்னால இருந்த இடத்திலே அவன் இறந்தான். அதனாலதான் இவன் சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவன் என்று அழைக்கப்படுகிறார். இந்த கிள்ளி என்பது வளவன் என்பது சோழர்களுக்குரிய சிறப்பு பெயர். சரி, பாட்டு. அதுல இந்த ஆவூர் மூலங்கிழார் என்பவர் இந்த சோழன் குளமுற்றத்து துஞ்சிய கிள்ளி வளவனை பார்ப்பதற்காக சில நாட்கள் சென்று வந்தார் அரண்மனைக்கு. ஆனால் அவனை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அரண்மனைக்கு போவார், அங்கு உள்ளவர்கள் உள்ள அனுப்ப மாட்டார்கள். ஆனால் ஒரு நாள் இவர் சென்ற உடனே அவருக்கு மன்னனை காணக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். அதனால மன்னனிடத்துல போய் இந்த கருத்துக்களை சொல்கிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், இன்று கண்டாங்கு காண்புவோம் என்றும், இன்றைக்கு ஒன்று நான் எளிதாக காண முடிந்தது, அதை போல் என்றும் காண வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்சொல் என்பதத்தை ஆகுபதி, நீ எப்பொழுதும் இன்சொல் பேசுபவனாக இரு. என் பதம் என்றால் எளிய வாய்ப்பு, உன்னை காண்பதற்கு எளிய வாய்ப்பு உள்ளவனாக இரு. யார் வந்தாலும் உன்னை எளிமையாக பார்க்க வேண்டும், அதற்கான வாய்ப்புடையவனாக இரு. அடுத்தது, ஒரு பிடி படியும் சீரிடம் எழுகளிறு உறக்கும் நாடு கிழவோயே. இதுதான் அவனை முன்னிலைப்படுத்தி சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், ஒரு பிடி படியும், பிடி என்றால் பெண் யானை, ஒரு பெண் யானை படுக்கக்கூடிய, சீரிடம் என்றால் சிறிய இடம், ஒரு யானை படுக்கக்கூடிய சிறிய இடத்திலே விளைகின்ற உணவுப் பொருட்கள் எழுகளிறு புறக்கும் நாடு கிழவோயே. அது எந்த ஒரு சிறிய இடத்துல ஒரு பெண் யானை, பெண் யானை ஆண் யானையோட சற்று சிறிதாகத்தான் இருக்கும் என்று சொல்கிறார்கள். ஆகவே ஒரு பெண் யானை படுக்கக்கூடிய இடத்திலே, அது ஒரு பெண் யானை படுக்கக்கூடிய இடம் எவ்வளவு என்றால் ஏறத்தாழ 250 அல்லது 300 சதுர அடி இருக்கலாம். அந்த 300 சதுர அடி உள்ள அளவுள்ள நிலத்திலே விளையக்கூடிய உணவுப் பொருட்கள் 7 ஆண் யானைகளுக்கு அல்லது 7 யானைகளுக்கு உணவாக, பல நாட்களுக்கு உணவாக வரக்கூடிய அத்தகைய வளமுள்ள நாட்டுக்கு உரியவனே. அது அவனை சொல்லுகின்ற போது, சோழ நாடு சோறுடைத்து, நீ சோழ நாடு, நீ மிகுந்த வளமான நாட்டுக்கு உரியவன், நீ எப்பொழுதும் யாரும் எளிதாக உன்னை காண்பக்கூடிய வாய்ப்பு உடையவனாக இருக்க வேண்டும், நீ இனிமையாகவும் பேச வேண்டும் என்று சொல்லுகிறார். இதே கருத்தைத்தான் திருக்குறளிலும், காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நலனேல் மீக்கூறும் மன்னன் நிலம் என்பார் வள்ளுவர். அதாவது ஒரு மன்னனானவன் ஆட்சியிலே இருப்பவன் காட்சிக்கு எளியவன், அவன் யாரும் எளிதிலே பார்க்கக்கூடியவனாகவும் கடுஞ்சொற்கள் பேசாதவனாகவும் இருந்தால் மீக்கூறும் மன்ன நிலம், அந்த நாட்டு மக்கள் அவனை புகழ்வார்கள். இது நல்ல அறிவுரை. இந்த காலத்துல யாரையும் போய் பார்க்க முடியாது, கலெக்டரையோ அல்லது ஒரு தாசில்தாரை கூட நேரம் பார்க்க முடியாது. சரி, இங்க இன்னொரு படம் இருக்கு. அதாவது இந்த 300 சதுர அடி உள்ள இடத்திலே விளையக்கூடிய உணவுப் பொருட்கள் பல 7 யானைகளுக்கு பல நாட்கள் உணவாக வரும் என்று சொன்னாரே புலவர். இப்ப 300 சதுர அடி நிலம் இருந்தால் அந்த நிலத்தை அரசாங்கம் எடுத்துக்கொண்டு என்ன செய்கிறது என்றால், மெத்தேன் வாயுவை வெளிக்கொண்டுவதற்கான குழாய்களை நடுகிறது சோழ நாட்டில், குறிப்பாக தஞ்சாவூர், திருவாரூர், மன்னார்குடி போன்ற இடங்களிலே. இந்த குழாய்களை நட்டு அந்த வாயுவை வெளிக்கொண்டு வருவதற்கு இந்தியாவினுடைய ஒன்றிய அரசு 5000 கோடி ரூபாய்க்கு ஒரு ஒப்பந்தம் செய்திருக்கிறது ஒரு நிறுவனத்தோடு. இந்த குழாய்களை நடுவதனாலே சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுகிறது, நிலத்தடியிலே உள்ள நீரினுடைய அளவு இன்னும் குறைந்து போகிறது, இன்னும் ஆழமாக போகிறது. அதனால கடல் நீர் உள்ளே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வேளாண்மை செய்கிறவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது. இது போன்ற காரணங்களினாலே இந்த குழாய்களை நடுவதும் மெத்தேன் வாயுவும் சோழ நாட்டிலே தஞ்சை, திருவாரூர் மாவட்டங்களிலே செய்யக்கூடாது என்று இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் போன்றவர்கள் கருத்து தெரிவித்து எதிர்த்து போராடுகிறார்கள். அதுதான் இன்றைக்கு இந்த சோழ நாட்டிலே உள்ள நிலைமை. சரி, அடுத்த பாடம். அறதறி முதற்றே அரசின் குற்றம், ஒரு நல்ல பாடல். இந்த பாடல்ல கடுஞ்சினத்த கொள்களிலும் கதழ் பரிய கலிமாவும் நெடுங்கொடிய நிமிர்தேரும் நெஞ்சுடைய புகழ் மறவரும் என 4 மாண்டதாயினும், கடும் சினம் என்றால் மிகுந்த கோபமுடைய, கொள்களிலும் கொல்லக்கூடிய களிர்,
களிறு என்றால் யானை. யானைகள் எப்படி இருக்கின்றன என்றால் மிகுந்த கோபமாகவும் பகைவருடைய படை வீரர்களை கொல்லக்கூடிய திறமையும் ஆற்றலும் உடைய யானைகளுடைய யானை படை இருக்கிறது அந்த அரசனிடத்திலே. இது யாருக்கு சொல்லப்பட்டது என்றால் பாண்டியன் இளவந்தியை பள்ளி துஞ்சிய நன்மாறன் என்ற ஒரு பாண்டியனுக்காக இந்த அறிவுரை. சரி, அடுத்தது கதழ் வரிய கலிமாவும். கதழ்தல் என்றால் விரைதல், பறிதல் என்றால் ஓடுதல், கலி என்றால் செருக்கு, மா என்றால் குதிரை. அதாவது விரைந்து ஓடக்கூடிய குதிரைகள் உள்ளன அவரிடத்துல, அது குதிரைப்படை. நெடுங்கொடிய நிமிர்தேரும், நீண்ட கொடியுடைய நிமிர்ந்த பெரிய தேருடைய தேர் இருக்கிறது, அதாவது தேர்ப்படை இருக்கிறது. நெஞ்சுடைய புகழ் மறவரம். புகழ்தல் என்றால் விரும்புதல், போற்றுதல் என்று பொருள். அது எதை போற்றுகிறார்கள், எதை விரும்புகிறார்கள் என்றால் இந்த மறவர்கள் என்றால் வீரர்கள். இவர்கள் உள்ளத்திலே போரை விரும்புகிறார்கள். அதாவது யானைப்படை இருக்கிறது, குதிரைப்படை இருக்கிறது, தேர்ப்படை இருக்கிறது, காலாட்படை இருக்கிறது. அந்த காலத்தில் மன்னரிடத்தில் இருந்த 4 வகையான படைகள் இவைதான். இந்த 4 படைகளும் இருந்து அவற்றெல்லாம் 4உடன் மாண்டதாயினும், இந்த 4 படைகளும் சிறப்பாக இருந்தாலும் மாண்ட அறநெறி முதற்கே அரசின் குற்றம். இந்த படைகள் எல்லாம் இருந்தாலும் உன்னுடைய வெற்றிக்கு அல்லது உன்னுடைய புகழுக்கோ இதெல்லாம் இதனால பயன்படாது. அறநெறியோடு நீ அறத்தை பின்பற்றி உன்னுடைய ஆட்சி இருக்க வேண்டும். அதுதான் நீ செய்ய வேண்டியது என்பது எனக்கு அறிவுரை. அதனால் என்ன செய்ய வேண்டும் என்றால், நமரென கோல் கோடாது. நமர் என்றால் நம்மவர், அது நம்மாளு என்று சொல்லி நடுவு நிலைமையிலிருந்து தவறாமல், பிறரென குணம் கொள்ளாது. சரி, இதனால் நமக்கு தொடர்பு இல்லாதவன் என்று அவனுடைய நல்ல குணங்களை எல்லாம் ஒதுக்கி தள்ளாமல் அது நடுவு நிலைமையோடு இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும் என்றால், ஞாயிற்றென்ன வெந்திரல் ஆண்மையும். கதிரவன் வலிமையானவன் என்று ஒரு கருத்து உள்ளது. அதனால கதிரவனை போன்ற வலிமையும் ஆண்மையும் திங்கள் என்ன தன்பெரும் சாயலும். திங்களுடைய ஒளியினாலே ஒரு குளிர்ச்சி. அதே போல சாயல் என்றால் மென்மை. அதே போல ஒரு மென்மையாகவும் இருக்க வேண்டும், வலிமையாகவும் இருக்க வேண்டும், மென்மையாக இருக்க வேண்டிய இடத்துல மென்மையாகவும் இருக்க வேண்டும். வானத்தென்ன வன்மையும். வானத்தை போன்ற வன்மை. வன்மை என்றால் வள்ளத்தன்மை. வானத்துக்கு ஏன் வானத்தை குறிப்பிடுகிறார் என்றால், வானம் தான் மழை பொழிகிறது. மழை இல்லாமல் யாரும் வாழ முடியாது. ஆகவே மழையை போன்ற வள்ளல் தன்மையும் இந்த 3ம் உடையாகி இல்லோர் கையற நீ நீடு வாழிய நெடுந்தகை. அதாவது இல்லாதவர்களே இல்லாமல் கையறுதல் என்றால் இல்லாமல் போதல் என்று பொருள். ஆக இல்லோர் கையற நீ நீடு வாழிய நெடுந்தகை. நெடுந்தகை என்றால் பெரியவனே, மன்னனே, நீ இந்த உன்னுடைய நாட்டிலே வறுமையிலே உள்ளவர்கள் இல்லாமல் நாடு செழிப்பாக வளர வேண்டும். ஆக முக்கியமான அறிவுரை என்னவென்றால், அறநெறி முதற்றே அரசின் குற்றம். நீ அறநெறியை பின்பற்றி ஆட்சி செலுத்த வேண்டும். இதுதான் வள்ளுவரும் வேலென்று வெற்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாதனின். அது ஒரு மன்னனுக்கு வெற்றியை தருவது வேல் அல்ல. இங்க வேல் என்பது அவனுடைய படைகளை குறிக்கிறது. படைகளினால் அவனுக்கு வெற்றி அல்ல. வெற்றி எங்கிருந்து வருகிறது என்றால், மன்னவன் கோல் அதுவும் கோடாதனின். அவனுடைய கோல் செங்கோல். அவன் செங்கோல் செலுத்தினால்தான் அவனுக்கு வெற்றி என்ற கருத்தை வள்ளுவரும் கூறுகிறார். அடுத்த பாடம். இந்த பாடல் குடபுலவியலார் என்ற புலவர் பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியனுக்கு அறிவுரையாக கூறிய பாடல். இந்த பாண்டியன் தலையாலங்கானத்து செருவென்ற நெடுஞ்செழியன் என்பவன் மிகச் சிறப்பு வாய்ந்த ஒரு மன்னன். இந்த நெடுஞ்செழியன் சிலப்பதிகாரத்தில் கூறப்பட்டிருக்கின்ற நெடுஞ்செழியனிலிருந்து வேறுபட்டவன். இவன் வேறு, அவன் வேறு. பாண்டியன் தலையாலங்கானம் என்ற ஊரிலே ஒரு பெரிய போர் நடைபெற்றது சங்க காலத்திலே. தலையாலங்கானம் என்ற ஊர் இப்பொழுது தலையாலங்காடு என்று அழைக்கப்படுகிறது. அது திருவாரூர் மாவட்டத்தில் குடவாசல் வட்டத்தில் உள்ள ஒரு ஊர். அது இப்போது ஒரு சின்ன ஊர் தான். அந்த ஊரில தான் தலையாலங்கானம் என்று அழைக்கப்பட்ட அந்த ஊரில ஒரு மிகப்பெரிய போர் நடைபெற்றது. இந்த மன்னவன், இந்த நெடுஞ்செழியன் என்பவன் ஆட்சிக்கு வந்த பொழுது சிறு வயது. அவனை பார்த்து மற்றவர்களெல்லாம் கேலி செய்கிறார்கள். இவன் என்ன சின்ன பையன், இவனுக்கு இன்னும் காலில் இருக்கிற கொலுசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, காலில் சலங்கை அல்லது கழல் என்று சொல்லுவார்கள். அதை கிழட்டா சின்ன பையங்க தான் போடுவாங்க. அதை கிழட்டாமல் இன்னும் பால்மணம் பாராத சிறுவனாக இருக்கிறான். இவன் எப்படி பாண்டிய நாட்டை ஆளப்போகிறான்?
ஆகவே இதுதான் பாண்டியனை வெல்லக்கூடிய வாய்ப்பு என்று சொல்லி சோழனும் சேரனும் 7 குறுநில மன்னர்களும் ஒன்று சேர்ந்து வந்து இவனை தாக்கினார்கள். இந்த பாண்டியன், இந்த நெடுஞ்செழியன் அந்த 9 பேரையும் வென்றான். அதுதான் இவனுடைய மிகப்பெரிய வெற்றி. அந்த வெற்றி, அவ்வளவு வெற்றி பெற்ற அந்த மன்னனுக்கு இந்த குடபுலவியனார் என்ற ஒரு புலவர் ஒரு சிறந்த அறிவுரை கூறுகிறார். சரி, பாட்டை பார்ப்போம். நீரின்று அமையாய் ஆக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோரே உயிர் கொடுத்தோரே. அது இந்த நீர் இல்லாமல் இந்த உடல் இருக்க முடியாது. உண்டி என்றால் உணவு, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. உண்டி என்றால் உணவு கொடுத்தவர்கள் தான் இந்த உயிரை வளர்த்தவர்கள். உணவு இல்லாமல் உயிர் இருக்காது. உண்டி முதற்றே உணவின் பிண்டம். பிண்டம் என்றால் உடல். இந்த உடல் உணவால் ஆனதுதான் இந்த உடல். ஆகவே என்ன செய்ய வேண்டும்? உணவெனப்படுவது நிலத்தோடு நீரை. உணவு என்பது நிலமும் நீரும் சேர்ந்தாதான் உணவு. அது நிலமும் நீரும் சேர்ந்து அதில் விளைகின்ற உணவுப் பொருட்களால் தான் இந்த உடலும் உயிரும் ஒன்றாக இருக்கிறது. நீரும் நிலரும் புணரியோர் இன்று உடம்பும் உயிரும் படைத்திசினோரே. நீரையும் நிலத்தையும் ஒன்று சேர்த்து பொருட்களை விளைவித்தவர்கள் தான் இந்த உடம்பையும் உயிரையும் வாழ வைக்கிறார்கள். வித்தி வான் நோக்கும் பொன்புலம் கண்ணகன் வைப்பிற்று ஆயினும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாதே. அதாவது வித்திட்டு விதைகளை விதைத்து வான் நோக்கும், வானத்தை நோக்கும் புன்புலம், புன்சை நிலம். அது நல்ல நிலமாக இருந்தால் நீர் வளம் இருக்க வேண்டும். இந்த புன்சை நிலங்களில் அவ்வளவு நீர் வளம் இருக்காது. விதைத்த உடனே மழை எப்ப பெய்யும் என்று வானத்தை நோக்கி இருப்பார்கள். வானம் பார்த்த சீமை என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நிலம் எவ்வளவுதான் பெரிதாக கண்ணகன் வைப்பிற்று. கண் என்றால் இடம், அகன் என்றால் அகண்ட, வைப்பு என்றால் ஒரு நிலப்பகுதி. அந்த புன்சை நிலம் எவ்வளவுதான் பெரிய நிலப்பகுதியாக இருந்தாலும் நன்னி ஆளும் இறைவன் தாட்கு உதவாது. இறைவனுக்கு அதனால, இறைவன் இங்க அரசன், அரசனுக்கு அதனால பயன் இல்லை. அரசனுக்கு பயன் இல்லை என்றால் நாட்டுக்கு பயன் இல்லை. அதனால் அழுவோர் செழிய, நீ கொல்லக்கூடிய போரிலே பகைவர்களை கொல்லக்கூடிய பாண்டியனே, இகழாது. நான் உனக்கு சொல்லுகிறேன், என்னை நீ இகழாமல் கேள், நான் சொல்லுவதை கேள். என்ன சொல்லுகிறார் என்றால், வல்லே நிலநெளி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோரம்ம இவன் தட்டோரே. வல்லே என்றால் விரைவாக, விரைந்து நிலநெளி மருங்கின், நெளிதல் என்றால் குழிதல். அது நிலங்களில எங்கெல்லாம் குழிகளாக இருக்கின்றனவோ, எங்க பள்ளமாக இருக்கிறதோ அந்த இடங்களிலே நீ நீரை தேக்கி வைத்துக்கொள். மழை நீர் வந்து தேக்காமல் விட்டால் அது ஆற்றிலே சேர்ந்து ஆறு கடலிலே சேர்ந்து வீணாக போகிறது. அதனால நீ மழை நீரை சேமித்து வைக்க வேண்டும். அதுதான் செய்ய வேண்டும். அதுதான் இங்க அறிவுரை. நிலநெளி மருங்கின் நீர்நிலை பெருக தட்டோரின்மை இவன் தட்டோரே. தட்டுதல் என்றால் தடுத்து நிறுத்துதல். இந்த மழை நீரை நீ தடுத்து நிறுத்தி தேக்கி வைத்துக் கொண்டால்தான் இவன் தட்டோரே. அத்தகையவர்கள் தான் இங்கே தக்க வைத்துக் கொண்டவர்கள். எதை தக்க வைத்துக் கொண்டார்கள் என்றால் தங்களுடைய புகழ், ஆட்சி, செல்வம் ஆகியவற்றை தக்க வைத்துக் கொண்டார்கள். ஆகவே நீ உன்னுடைய புகழ், ஆட்சி, செல்வம் இவையெல்லாம் சிறப்பாக இருக்க வேண்டுமானால் நீ நீர்நிலையை உருவாக்கி அங்கே நீரை தேக்கி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே புலவர் நீரினுடைய பெருமை, அதனுடைய அருமையை பற்றி தெளிவாக சொல்லுகிறார். தள்ளாதோர் இவன் தள்ளாதோரே என்று முடிக்கிறார். அப்படி தேக்கி வைக்காதவர்கள் இங்கே தன்னுடைய செல்வம், ஆட்சி, புகழ் ஆகியவற்றை நிலைநாட்டிக் கொள்ள முடியாது என்று வள்ளுவரும் இதே கருத்தைத்தான் நீரின்றமையாது உலக நீர் யார் யாருக்கும் வானின்றமையாது ஒழுக்கு என்பார். நீர் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, உலகம் இருக்க முடியாது, உலகத்திலே எவரும் வாழ முடியாது. அதுபோல வானத்திலிருந்து நீர் மழை இல்லாவிட்டால் இந்த உலகத்திலே ஒழுக்கமும் இருக்காது. இந்த படத்துல கீழே ஒரு நீர்நிலை, ஒரு அணை இருக்கிறது. அது கரிகால் சோழனால் கட்டப்பட்ட கல்லணை. 1800 ஆண்டுகளுக்கு முன் கரிகால் சோழன் கட்டிய கல்லணை. அந்த கல்லணை உலகத்திலே உள்ள பழைய அணைகளிலே ஒன்று, 4வது பழைய அணை. அந்த அணை இன்றும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆனால் இந்த காலத்துல என்ன நடைபெறுகிறது என்றால், அந்த அணைக்கு அப்புறம் வேறு சில அணைகள் கட்டி இருக்கலாம். பெருமளவிலே மழை நீர் வருகிறது, தேங்கினாலும் அந்த நீரை கால்வாய்கள் வழியாக நிலத்துக்கு செல்லுகின்ற பொழுது அந்த கால்வாய்கள் தூர்வாரப்படாததினாலே
ஆங்காங்கே தேங்கி நிற்கின்றன. அரசாங்கம் அந்த கால்வாயில தூர்வாரி நிலத்தில் அந்த நீரை வயல்களுக்கு செல்லுமாறு செய்ய வேண்டும். அதை செய்ய வேண்டும். செய்தால்தான் அந்த நீரினாலே பயன் உண்டு. அடுத்த பாடம். இந்த பாடலை பாடியவர் மோசிக்கிறனார். மோசிக்கிறனார் என்பவர் ஒரு புகழ்பெற்ற புலவர். இவர் ஒரு சேர மன்னனை காண சென்ற பொழுது அங்கே ஒரு இடத்துல முரசு கட்டில், முரசு வைக்கக்கூடிய இடத்துல அந்த முரசை ஏதோ இதற்காக அங்கிருந்து எடுத்து சென்றார்கள். அந்த முரசு வைக்கப்பட்ட இடம் காலியாக இருந்தது. இவர் அங்க போனவர் களைப்பாக இருந்தார். அதனால அங்க தூங்கிட்டார். இவர் உறங்குவதை அங்க முரசு கட்டில் தூங்கக்கூடாது யாரும். அப்படி தூங்கினால் அதற்கு தண்டனை என்னவென்றால் கொலை தண்டனை தான். ஆனால் அங்கு வந்த சேர மன்னன் மோசிக்கிறனார் அங்கு படுத்து உறங்குவதை பார்த்த உடனே இவர் புலவர், இவர் மோசிக்கிறனார் என்று தெரிந்து கொண்டு அவர் கண் விழிக்கும் வரை அவருக்கு விசிறி எடுத்து விசிறி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட புகழ்பெற்ற புலவர் மோசிக்கிறனார். இவர் என்ன சொல்லுகிறார் என்றால், நெல்லும் உயிரன்றே நீரும் உயிரன்றே மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம், அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேண்மிகு தானே வேந்தற்கு கடனே. இவ்வளவுதான் பாட்டே, 4 வரிதான். இந்த நெல் உயிர் அல்ல. முக்கியமா ஒரு நாட்டுக்கு எது உயிர் போன்றதுன்னா உயிர் என்பது மிக முக்கியமானது. எது மிக முக்கியமானது என்றால் நெல் அல்ல. நீரும் உயிர் அல்ல. முதல் பாட்டுல நீர் வேணும்னு சொன்னாரு. இருந்தாலும் இந்த பாட்டுல இவருடைய கருத்து என்னவென்றால், நெல்லும் நீரும் ஒரு நாட்டுக்கு அவ்வளவு முக்கியமானது அல்ல. அதை விட முக்கியமானது ஒன்று இருக்கிறது, அது முக்கியமானதுதான். ஆனால் அது உயிர் போன்றது அல்ல. உயிர் போன்றது என்னவென்றால், மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். உயிர்த்தே என்றால் உயிரை போன்றது. மன்னன் தான் உயிர் போன்ற ஒரு நாட்டுக்கு. மலர்தலை என்றால், மலர்தல் என்றால் விரிதல், தலை என்றால் இடம், பரந்த இடங்களையுடைய உலகம். இந்த ஒரு நாட்டைத்தான் சொல்லுகிறார் புலவர். ஒரு நாட்டுக்கு எது உயிர் போன்றது, எது மிக மிக முக்கியமானது என்றால், அந்த நாட்டை ஆளுகின்ற மன்னன் தான் அந்த நாட்டினுடைய சிறப்பு, நாட்டினுடைய புகழ், வளர்ச்சி எல்லாவற்றுக்கும் அவன்தான் முக்கியமானவன். அதனால் யான் உயிர் என்பது அறிகை வேல்மிகுதானே வேந்தற்கு கடனே. சரி, மன்னன் தான் முக்கியமானவன். அதனால என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த மன்னன் தான் உயிர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். புலவரெல்லாம் சொல்லி பயனில்லை. அவனே அதை அறிந்து கொள். தான் அந்த நாட்டுக்கு உயிர் போன்றவன். தன்னால் தான் அந்த மக்கள் வாழ்கிறார்கள், நலமாக வாழ முடியும், தன்னுடைய ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவன் தெரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். அதுதான் கருத்து. இதைத்தான் வள்ளுவரும் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். ஆங்கமை எய்திய கண்டும் பயமின்றே வேந்தமைவில்லாத நாடு. என்னதான் நாடு வளமாக இருந்தாலும், சான்றோர்கள் இருந்தாலும், எது இருந்தாலும் அந்த நாட்டு பயனே கிடையாது. வேந்தன், அரசன், மன்னன் சரியாகவனாக இல்லாவிட்டால் அந்த நாடு செழிப்பாக சிறப்பாக இருக்க முடியாது. இன்னொரு குரலில, வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. எப்படி உலகமெல்லாம் மழை நீரை எதிர்பார்த்து வானத்தை பார்த்து இருக்கிறதோ, அதை போல உலகம், அது நாடு மக்கள் எல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும், அவன் மன்னவனுக்கு நடுவு நிலையோடு இருக்க வேண்டும், நல்லாட்சி செய்வான் என்று எதிர்பார்த்து மக்கள் வாழுகிறார்கள் என்று சொல்லுகிறார் வள்ளுவர். சரி, இங்கே ஒரு படத்திலே ஒருவன் இருக்கிறான். இவனை அநேகமாக உங்களுக்கு தெரியாது. இவன் யார் என்றால், இவன் வெனிசுவேலா நாட்டினுடைய தலைவர். ஆட்சியில இருக்கிறான். 2013ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை கடந்த 8 ஆண்டுகளாக வெனிசுவேலா நாட்டினுடைய முறையாக தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன் என்று சொல்லிக் கொள்கிறான். அந்த தேர்தல் முறையானது அல்ல என்பது வேறு ஒரு கருத்து. சரி, இவன் ஆட்சிக்கு வரும்பொழுது அந்த நாடு, வெனிசுவேலா என்ற நாடு, தென் அமெரிக்காவிலே மிக செழிப்பான வளமான நாடாக இருந்தது. அந்த நாட்டிலே நிலவளம், நீர்வளம், வனவளம், எண்ணெய் வளம் எல்லாம் மிகுந்து இருந்தது. இன்று 8 ஆண்டுகளுக்கு பிறகு இவனுடைய ஆட்சி, இவனுடைய கொள்கை, பொது உடைமை கொள்கைகளை சரியாக செயல்படுத்தாததாலே, இவனுடைய ஆட்சியினாலே அந்த நாடு சீரழிந்து விட்டது. கோடிக்கணக்கான மக்கள் அண்டை அயல் நாடுகளிலே அடைக்கலம் புகுந்து அவதிப்படுகிறார்கள். அதான் இன்றைக்குள்ள நிலைமை. ஆகவே மன்னன் சரியாக இருந்தால்தான் நாடு சிறப்பாக இருக்கும் என்பதுதான் இங்கே புறநானூறு கருத்து, மூசிக்கிறனாருடைய கருத்து. அடுத்த பாடம். இந்த பாடல் எழுதிய தொண்டைமான் இளந்திரையன். இவன் ஒரு குறுநில மன்னன்.
இவன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறான். புலவரை போல யாரும் அரசனுக்கு போய் அறிவுரை சொல்லவில்லை. அவன் அரசனாக இருந்தான். அவன் தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறான். கால்பார் கோத்து ஞாலத்து இயக்கும் காவல் சாகாடு உகைப்போன் மகனின். அது கால் என்றால் சக்கரம், பார் என்றால் அச்சு மரம். இந்த சக்கரமும் அச்சு மரமும் கோத்து வண்டி போகுது. உலகத்திலே வண்டி செல்லுகின்ற பொழுது அந்த சக்கரமும் அச்சு மரமும் இணையாக சரியாக ஒழுங்காக இருந்தாலும் அந்த வண்டி செல்லும். அப்படி நல்ல வண்டியாக இருந்தாலும் கூட அதை உகைப்போன்னு செலுத்துபவன். வண்டி நல்லா இருக்கலாம், அந்த வண்டியை செலுத்துபவன் மானின் சிறப்பாக இருக்க வேண்டும். போன பாடலில் உள்ள கருத்து தான் இதுவும். அந்த வண்டியை செலுத்துபவன் சிறப்பாக இருந்தால் ஊரொன்று ஆகி ஆறு இனிதுபடுமே. ஊருன்னா துன்பம், துன்பம் இல்லாமல் அந்த வண்டி சரியாக எங்க போக வேண்டுமோ அப்படி போகும். உய்த்தல் செற்றானாயின், அது செலுத்துவதை செலுத்துபவன் தெளிவில்லாதவனாக, சிறந்த அறிவும் ஆற்றலும் திறமையும் இல்லாதவனாக இருந்தால் வைகளும் பகைக்கூழ் அள்ளற்பட்டு மிகப்பல் தீநோய் தலைத்தலை வருமே. தினம் நாள்தோறும் இவன் செல்லுகின்ற வழியெல்லாம் எங்கன்னா சேத்துல மாட்டிக்க வண்டி. பகை கூழ் அள்ளல், கூழ் அள்ளல் என்றால் சேரு, கூழ் என்றால் கலங்கிய சேரு. அந்த கலங்கிய சேரிலே பட்டு பல விதமான துன்பங்களுக்கு உள்ளாகும் அந்த வண்டி. அது மறைமுகமாக என்ன உள்ளடங்கிய கருத்து என்னவென்றால், அரசன் சிறப்பானவனாக இருந்தால் இந்த நாடு அந்த வண்டியை போல இந்த நாடு சிறப்பாக எப்படி எந்த வழியில செல்ல வேண்டுமோ அப்படி செல்லும். அரசன் சிறப்பானவனாக இல்லாவிட்டால் இந்த நாடு வளமாக இருக்காது என்பதுதான் பொருள். இங்க 2 பேருடைய படம் இருக்கிறது. ஒருவர் உங்களுக்கு அனைவருக்கும் தெரிந்தவர், இன்னொன்று உங்களுக்கு அநேகமாக தெரியாமல் இருக்கலாம். இது தெரியாதவராக இருக்கக்கூடிய ஒரு பெயர் லீ குவான் யூ என்று பெயர். இவர் 30 ஆண்டுகள் சிங்கப்பூரிலே ஆட்சி புரிந்தார். சிங்கப்பூர்ல 30 ஆண்டுகளிலே சிங்கப்பூர் மிக மிக அதிகமாக முன்னேறியது. ஆசியாவிலேயே ஒரு சிறந்த நாடாக சட்டம், ஒழுங்கு, சுகாதாரம், பொருளாதாரம் ஆகிய அனைத்து துறைகளிலும் சிங்கப்பூரை முன்னேற்றியவர் இந்த லீ குவான் யூ என்பவர். இவருடைய ஆட்சி சரியாக இருந்தது, அதனால நாடு சரியாக இருந்தது. அடுத்தவர் தளபதி ஸ்டாலின். இவர் 3 மாதங்களாகத்தான், ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 3 மாதங்களாகத்தான் ஆட்சியில இருக்கிறார். இருந்தாலும் இந்த 3 மாதங்களிலே மக்களுக்கு தேவையான பல திட்டங்களையும் மக்களுடைய நல்வாழ்வையும் கருத்திலே கொண்டு சிறப்பாக பணியாற்றி வருகிறார். இவருடைய ஆட்சி காலத்திலே தமிழ்நாடு மேலும் மேலும் சிறந்து விளங்கும் என்று எதிர்பார்க்கலாம் என்று எண்ணுகிறேன். அடுத்த பாடம். இந்த பாடலை இயற்றியவர் சோழன் நலங்கிள்ளி. சோழன் நலங்கிள்ளி என்பவன் கரிகால் சோழனுடைய பேரன். கரிகால் சோழனுக்கு 2 மகன்கள், மணக்கிள்ளி என்று ஒருவன், இன்னொருவன் வேற்பகர் அடக்கை பெருவிரர் கிள்ளி என்று ஒருவன். அந்த வேற்பகர் அடக்கை பெருவிரர் கிள்ளி என்பவனுக்கு 3 மகன்கள் இருந்தார்கள். அதில் ஒருவன் இந்த சோழன் நலங்கிள்ளி. இவன் ஒரு மன்னன், சோழ நாட்டை ஆண்டவன். அவன் அறிவுரை, அவன் எது ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்தை இங்கே பதிவு செய்கிறான். மூத்தோர் கூற்றம் மொய்த்தன. அது முதியவர்களெல்லாம், கூற்றம் என்றால் யமன். புதியவர்களெல்லாம் யமன் எங்கே அழைத்து செல்ல வேண்டுமோ அங்கே அழைத்து சென்று விட்டான். அதாவது ஆட்சியில் இருப்பவன் இறந்து போய்விட்டான். அதனால் பால் தர வந்த பழவிரல் தாயம். பால் என்றால் உரிமை, உரிமையினால வந்த பழைய வெற்றிகள் மிகுந்த தாயம். தாயம் என்றால் சொத்து, இங்கே நாடு. அது தந்தை ஒரு மன்னன், அவன் தந்தையாக இருந்தான். தந்தை இறந்த உடனே அவனுடைய வாரிசுகள், அவனுடைய மகன், நமக்கு நாடு கிடைத்து விட்டது என உரிமையாக, தந்தைக்கு பிறகு மகன் ஆட்சிக்கு வருகிறான், நமக்கு நாடு கிடைத்து விட்டது என்று அவன் நினைத்து எய்தினம் ஆயின், ஆகா எனக்கு இந்த நாடு கிடைத்து விட்டது என்று எய்தினம் சிறப்பு, எனக்கு மிகப்பெரிய பெருமை சிறப்பு எல்லாம் வந்து விட்டது என்று அவன் எண்ணிக்கொண்டு குடிபுறவு இறக்கும் கூறில் ஆண்மை. குடிகளிடத்திலே போய், புறவு என்றால் வரி கேட்டு அவர்களை துன்பப்படுத்தி வலிமை இல்லாமல் திறமை இல்லாமல் ஆட்சி செய்கின்ற சிறியோன் பெரியன். அப்படிப்பட்ட சிறியவன், அது சிறியவன் என்றால் திறமை ஆற்றல் இல்லாதவன், அவன் பெரியன், அது சிறந்தன்று. அது ஆட்சியில் சிறப்பில்லாத ஒரு மன்னன், திறமையில்லாத ஒரு மன்னன் ஆட்சிக்கு வந்தால் அது சிறந்தது அல்ல. மண்டமர் பறிக்கும் அதனுடைய நோந்தால் விழுமியோன் பெருகுவன் ஆயின்
அது இங்க மண்டுன்னா நெருங்குதல், அமர்னா போர். போரிலே நெருங்கி போரிடக்கூடிய வீரமும் வலிமையும் முயற்சியும் உடைய சிறந்தவன், விழுமியோன்னா சிறந்தவன் பெருகுவனாயும். அந்த ஆட்சியை ஒரு சிறந்தவன் பெற்றால் அது எப்படி இருக்கும்? அது சிறப்பாக இல்லாதவன், திறமையற்றவன் ஆட்சியை பெற்றால் அந்த ஆட்சி அவனுக்கும் பெரிய சுமை. அதை போல அந்த நாட்டு மக்களுக்கும் சுமை. ஏன்னா வரி சுமை, பல விதமான துன்பங்கள் உண்டு. சரி, சிறப்பான ஆட்சி பெற்றால் அந்த நாடு எப்படி இருக்கும் என்றால், ஆழ்நீர் அருங்கய மருங்கின் சிறுகோல் வெண்கிடை என்றூள் வாடுவரல் போல. அதாவது ஆழமான ஒரு இடத்துல நீர் அரு கயம், கயம் என்றால் குளம், நீர் அருன்னு அறுதல் என்றால் இல்லாமல் போகுது. அது நீர் இல்லாத குளத்துல ஆழமான ஒரு இடம் இருக்கிறது. அங்க நீர் இல்லாத குளம் வற்றி கிடக்கிறது. அங்கே சிறுகோல் வெண்கிடை, சிறு கோல் என்றால் சிறிய குச்சி, ஒரு சின்ன குச்சி போல ஒரு நெட்டி, வெண்கிடை என்றால் நெட்டி, சின்ன குச்சி போல ஒரு நெட்டி இருந்தா அந்த நெட்டி எப்படின்னா என்றூள் வாடு வரல், என்றூள் என்றால் வெயில், வெயில வாடி வாடி வறண்டு போயிருக்கின்ற ஒரு சிறிய குச்சியை போன்ற ஒரு நெட்டி. இந்த நெட்டியானது வறண்டு போயிருக்கு, காய்ந்து போயிருந்தால் அதுல சுமையே இருக்காது. அதே தண்ணீர் இருந்தால் தண்ணீரை உள்வாங்கி கொண்டு கொஞ்சம் சுமை இருக்கும் அந்த நெட்டிக்கு. அதுவும் இல்லை என்கிற அப்படிப்பட்ட ஒரு நெட்டி இருந்தால் எப்படி இருக்குமோ அதை போல நாடு இருக்கும். அதாவது சுமை இல்லை. முறையற்றவன் திறமையற்றவன் ஆட்சி செய்தால் நாட்டுக்கும் அவனுக்கும் சுமை. அந்த ஆட்சி முறையானவன் ஆட்சி செய்தால் அந்த நாட்டினுடைய ஆட்சி அவனுக்கும் சுமை இல்லை, மக்களுக்கும் சுமை இல்லை. நன்றும் நொய்தால் நமதானே, நொய்தால்னு மென்மை, அது மென்மையானது, சுமை இல்லாதது, மையற்று விசும்புறவங்க. அதோட முக்கியமான கருத்து என்னவென்றால், தந்தைக்கு பிறகு மகன் ஆட்சிக்கு வந்தால் அவன் திறமை உள்ளவனாக இருக்க வேண்டும். திறமை இல்லாதவன் ஆட்சிக்கு வந்தால் அதனால் பயனில்லை. அதனால் அவனுக்கும் சுமை, மக்களுக்கும் சுமை. இது முடியாட்சி மட்டுமல்ல, குடியாட்சியிலும் நடைபெறுகிறது. ஒரு தேர்தல் நடைபெறுகிறது. தேர்தலில் முன்னிருந்த ஒரு கட்சிக்கு பிறகு இன்னொரு கட்சி வருகிறது. அது இயற்கைதான். யார் வந்தாலும் பரவாயில்லை. ஆனால் வந்தவர்கள் திறமை இல்லாதவர்களாக இருந்தால், ஆட்சி ஆளத் தெரியாதவர்களாகவோ அல்லது மக்களுக்கு பலவிதமான துன்பங்களையும் தருபவர்களாகவோ அல்லது வேண்டாத கொள்கைகளை உடையவர்களாகவோ இருந்தால் அவர்களால் அந்த நாட்டுக்கு எந்த பயனும் இல்லை, நாட்டுக்கும் சுமை, அவர்களாலும் சரியாக ஆட்சி செய்ய முடியாது. இதற்கு பல நாடுகள் உதாரணமாக இருக்கிறது. நான் எந்த நாட்டையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை, உங்களுக்கே தெரியும். அடுத்த பாடம். இந்த பாடலை எழுதியவர் வெள்ளைக்குடி நாகனார் என்று பெயர். இவரும் அந்த சோழன் குளமுற்று துஞ்சிய கிள்ளிவளவனுக்குத்தான் இவரும் அறிவுரை கூறுகிறார் என்று நினைக்கிறேன். இதுல வெளிற்று பனந்துணியின் வீற்று கிடப்ப, வெளிருன்னா ஒண்ணும் இல்லாது உள்ள ஓட்டையாக இருப்பது, அது ஹாலோன்னு சொல்லுவாங்க. அது போல பனம்னா பனைமரம், துணினா துண்டு, வீற்று கிடப்ப, அதாவது பனைமரத்தினுடைய துண்டுகள் வெட்டப்பட்டு ஆங்காங்கே கிடக்கின்றன. ஆனா பனைமரம் உள்ள ஓட்டையா இருக்காது. அப்படி ஓட்டையாக இருந்தால் எப்படி இருக்கும்னா, அந்த ஒரு யானைகளுடைய துதிக்கை போர்க்களத்துல வெட்டப்பட்டிருக்கிறது. பல யானைகளுடைய துதிக்கைகள் வெட்டப்பட்டிருக்கின்றன. அந்த துதிக்கைகள் எப்படி இருக்கிறது என்றால், துளையுள்ள பனைமரங்களின் துண்டுகளைப் போல அந்த யானைகளுடைய துதிக்கைகள் காணப்படுகின்றன. அப்படிப்பட்ட போர்க்களத்திலே வருபடை தாங்கி பெயர் புறத்தார்த்து பொறுபடை தரும் குற்றமும், அதாவது எதிர்த்து வருகின்ற படையை தாங்கி போர் செய்து பகைவர்களை புறமுது காட்டி ஓடச் செய்யக்கூடிய போர் புரியும் ஆற்றலுடைய படை. அது மிகச்சிறந்த படை இருந்தாலும், போர் வீரர்களும் படையும் இருந்தாலும் கூட உழுபடை ஊன்றுசால் மருங்கென்று ஈன்றதன் பயனை. இந்த படையெல்லாம் எதனால வெற்றி பெறுகிறது? அந்த வெற்றிக்கு காரணம் என்னவென்றால் உழவன் தான் காரணம். உழுபடை ஊன்றுசால் மருங்கன், உழவன் உழுது உணவுப் பொருட்களை விளைவிப்பதனாலேதான் நாட்டிலே படை இருக்கலாம். படையா இருந்தாலும் படைக்கு உணவு வேண்டுமே. எல்லாவற்றுக்கும் அடிப்படையானது உணவு. அந்த உணவை எப்படி வருகிறது என்றால் உழவனுடைய உழவு தொழிலாளி தான் வருகிறது. மாறி பொய்ப்பினும் வாரி குன்றினும், மழை பெய்யாவிட்டாலும் கூட வாரி குன்றினும், நாட்டில வளம் குன்றினாலும், இயற்கை அல்ல செயற்கையில் தோன்றினும், இயற்கை அல்லாமல செயற்கையினாலே சில நாட்டில் தீயவைகள் நடைபெற்றாலும், எது நடந்தாலும் காவலர் பழிக்கும் கண்ணகன் ஞாலம்.
காவலர், அதாவது அரசனைத்தான் அந்த நாடு பழிக்கும். அது நன்கு அறிந்தனை ஆயின், இதை நீ நல்லா தெரிந்து கொண்டால் நீயும் பொதுமலாளர் பொதுமொழி கொள்ளாது. அதாவது தொடர்பில்லாதவருடைய பொதுவான பேச்சுக்களை, அதாவது வேண்டாதவருடைய பேச்சுக்களை கேட்காமல் பகடு புறந்தருணர் பாரம் ஓம்பி, பகடு என்றால் காளை மாடு, காளை மாடுகளை காப்பாற்றுகின்ற மிகுந்த பெரிய குடும்பங்களை உடையவர் யார்? உழவர்கள். உழவர்களை பாதுகாத்து அவர்களுக்கு ஆதரவாக இரு. அப்படி இருந்தால் அடிபுறம் தருகுவர் அடங்காதவரே, உனக்கு அடங்காத பகைவர்களெல்லாம் உன்னை போற்றுவார்கள். என்ன கருத்து என்னவென்றால், ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும், நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் படைகளெல்லாம் இருந்தால் போதாது. அந்த முக்கியமானது என்னவென்றால் உழவர்கள் பணிபுரிய வேண்டும். உழவர்கள் பணிபுரிவதற்கு உழவர்களுக்கு அரசன் அரசாட்சி துணையாக இருக்க வேண்டும். அதுதான் வள்ளுவரும் பல்குடை நிழலும் தம் குடை கீழ் காண்பர் அலகுடை நிழலவர் என்பார். அலகு என்றால் கதிர், நெற்பயிர்கள் விளைகின்றது. அங்கே கதிர், நெற்கதிர்கள் இருக்கின்றன. கதிர்கள் முற்றிய பிறகு நேராக இல்லாமல் வளையும், குடை போல வளைந்திருக்கிறது. அந்த குடை நீழல், அதாவது உணவு, அரிசி, நெல் விளைவதனாலேதான் பல்குடை நீழலும், பல குடை கீழே உள்ள அரசர்கள் எல்லாருமே உன்னுடைய குடை கீழ் வருவார்கள். அது இந்த ஒரு நாட்டிலே உணவுப் பொருட்கள் நல்ல விளைந்தால், வளமாக இருந்தால், உழவர்கள் சிறப்பாக பணிபுரிந்தால் அதனால் வருகின்ற உணவுப் பொருட்களுடைய சிறப்பினாலே நாடு சிறக்கும் என்கிறார். இங்க படத்துல ஒரு சில மக்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் இந்தியாவிலே பஞ்சாப் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். இவர்கள் 9 மாதமாக போராடி கொண்டிருக்கிறார்கள். சில வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடுகிறார்கள். அவர் யார் அவர் பேச்சு கேட்பதாக தெரியவில்லை. அது மட்டுமல்ல, பொதுவாகவே இந்தியாவிலே இன்றைய சூழ்நிலையிலே உழவர்களுக்கு, விவசாயம் செய்பவர்களுக்கு கடன் சுமை, வரி சுமை, மற்றும் அது மட்டுமல்லாமல் மழை பெய்யாமல் சில சமயங்களில் மழை பெய்யாமல் இருக்கிறது, சில சமயங்களில் மழை அதிகமாக பெய்கிறது. இவற்றுக்கெல்லாம் அரசாங்கம் பொறுப்பேற்று எப்படி உதவ முடியுமோ அப்படி உதவ வேண்டும். அதை இன்றைய நிலையிலே அரசுகள் செய்ய தவறிவிட்டன என்பதுதான் என்னுடைய கருத்து. அடுத்த பாடம். கபிலர் என்ற ஒரு பெரும் புலவர், சங்க இலக்கியத்திலே 235 பாடல்கள் எழுதிய ஒரு புலவர், மிகச்சிறந்த புலவர், சங்க இலக்கிய புலவர். அவர் ஒரு நாள் மலையமான் திருமுடிக்காரி என்ற மன்னனை காணச் சென்றார். அவர் அங்கு இருந்த பொழுது அங்கு மற்றவர்கள் இருந்தார்கள். சில பாணர்கள், கலைஞர்கள், வறுமையில் இருந்தவர்கள் அனைவரும் இருந்தார்கள். மன்னன் அனைவருக்கும் பரிசு கொடுத்தான். அதே சமயத்தில் இவரையும் கூப்பிட்டு பரிசு கொடுத்தான். ஆனா இவருக்கு கொஞ்சம் மன வருத்தம், எல்லாருக்கும் கொடுக்குற மாதிரி எனக்கும் கொடுத்தே அப்படின்னு. அதுதான் மன்னர் இடத்துல சொல்லுகிறார், ஒரு திசை ஒருவனை உள்ளி நாற்றிசை பலரும் வருவர் பரிசல் மக்கள். அது ஒரு இடத்துல இருக்கிற ஒரு மன்னனை, ஒரு வள்ளலை, அவனிடத்திலிருந்து பரிசு பெறலாம் என்று எதிர்பார்த்து நாற்றிசைனா 4 திசைகளிலிருந்து, எல்லா இடங்களிலிருந்து பரிசல் மக்கள் பலரும் வருவர். பரிசு வாங்க விரும்பும் மக்கள் பலரும் வருவார்கள். ஈதல் பெரிதும் எளிதே மாவன் தோன்றும். எல்லாரும் கொடுக்கலாம், ஒன்று செல்வம் இருக்கிறது, அதனால வந்தவர்களுக்கெல்லாம் நீ பரிசுகள் கொடுக்கலாம், அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ஆனால் எது அரிது என்றால் வரிசை அறிதலோ அரிது. அவருடைய தகுதியை பார்த்து நீ கொடுக்க வேண்டும். அதுதான் மிக இன்றியமையாத செயல். அது நன்கு அறிந்தனை ஆயின், அதை நீ நல்லா தெரிந்து கொண்டால் பொது நோக்கு ஒழிமதி புலவர் மாட்டேன். அதனால எல்லாரையும் ஒரே மாதிரியை பார்க்காமல் தகுதியை அறிந்து பரிசுகளை கொடுக்க வேண்டும். வள்ளுவரும் பொது நோக்கான் வேந்தன் வரிசையா நோக்கின் அது நோக்கி வாழ்வார் பலர். அரசன் எல்லாரையும் ஒரே மாதிரியாக பார்க்காமல் தகுதி அறிந்து அவர்களை சிறப்பு செய்தால் அதை எதிர்பார்த்து பலரும் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார். இது உண்மை, இன்ற காலத்துல உண்மைதான். குறிப்பாக எனக்கு தெரிந்த வரையில இங்க அமெரிக்க அரசாங்கத்தில வேலை பார்ப்பவர்கள் அனைவருக்கும் 90 விழுக்காடு மக்களுக்கு ஒரே அளவுதான் சம்பள உயர்வு. இங்க இந்தியாவில் உள்ளது போல இங்க பே ஸ்கேல் ஆண்டாண்டுக்கு இவ்வளவு சம்பளம் என்று உறுதிப்படவில்லை. அவருடைய தகுதி, அவருடைய எப்படி வேலை செய்கிறார்களோ அதை பொறுத்துதான் சம்பள உயர்வு. 90 விழுக்காடு மக்களுக்கு ஏறத்தாழ ஒரே அளவுதான் சம்பள உயர்வு. மிகச் சிறப்பாக பணிபுரியவர்களுக்கு 5 அல்லது 6 விழுக்காடு, மிக மோசமாக பணிபுரியவர்களுக்கு 3, 2.
ஏன்னா மற்ற அனைவருக்கும் 4 விழுக்காடு சம்பள உயர்வு. இவரோட வேலையிலிருந்து எடுக்க முடியாது. அதனால எல்லாருக்கும் சம்பள உயர்வு கொடுக்கத்தான் வேணும். நன்றாக பணிபுரியுபவன் 4 விழுக்காடு தான் ஆண்டாண்டு தோறும் அவனுக்கு சம்பள உயர்வு வந்தால், மிகச்சிறப்பாக பணிபுரிந்தால் 5 விழுக்காடு, இல்லாவிட்டால் 4 விழுக்காடு. அப்ப அவன் என்ன நினைப்பான், இன்னும் நல்ல வேலை பார்த்தா 5 விழுக்காடு, நல்லா இல்லாட்டி 4 விழுக்காடு, இப்படியே இருக்கலாமே என்று அவருடைய ஊக்கம் உற்சாகம் நாளடைவில் குறைகிறது. அதனாலதான் அரசாங்க பணியில் இருப்பவர் அவர் உற்சாகமாக பணிபுரிவதில்லை என்பது ஒரு கருத்து இருக்கிறது. ஆக முடிவாக நாம் இன்று பல கருத்துக்களை பார்த்தோம். நாம் பார்த்த கருத்துக்களுடைய சுருக்கம், அன்பும் அருளும் இல்லாமல் நரகத்தை தங்கள் இருப்பிடமாக கொள்ள விரும்புவதோடு சேராமல் ஒரு தாய் எப்படி தன் குழந்தையை பாதுகாக்கிறாளோ அதை போல் நாட்டு மக்களை மன்னர் பாதுகாக்க வேண்டும். அது ஒன்று. இன்னொன்று, ஆட்சியில் இருப்பவர்கள் காட்சிக்கு எளியவர்களாகவும் கடுஞ்சொல் கூறாதவர்களாகவும் இருக்க வேண்டும். மன்னனுடைய படை வலிமை மிகுந்ததாகவும் சிறப்புடையதாக இருந்தாலும் அவனுக்கு வெற்றியினுடைய அடிப்படை காரணம் அறநெறிதான். அப்புறம் ஆட்சி பொறுப்பில் இருப்பவர்கள் தங்கள் நாட்டில் நீர்நிலைகளை உருவாக்கி நீரை தேக்கி வைத்து நீர் மேலாண்மையை சரியாக செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்தான் அவர்களால் தங்கள் செல்வம், புகழ், ஆட்சி முதலியவற்றை தக்க வைத்துக் கொள்ள முடியும். தான் தன் நாட்டுக்கு உயிர் போன்றவன் என்பதை ஒவ்வொரு மன்னனும் அறிந்து கொள்ள வேண்டும். மன்னன் மாட்சிமை பொருந்தியவனாக இருந்தால் நாடு நலம் பெறும். மன்னன் தெளிவில்லாதவனாக இருந்தால் பகை என்னும் சேற்றில் நாடு மூழ்கி ஒவ்வொரு நாளும் பலவிதமான கொடிய துன்பங்கள் மேலும் மேலும் வந்து சேரும். தகுதியற்றவன் ஆட்சிக்கு வந்து மக்களிடம் அதிகமாக வரி கேட்டு அவர்களை துன்புறுத்தி ஆட்சி செய்வது அரசனுக்கு மட்டுமல்லாமல் அந்த நாட்டு மக்களுக்கும் வெறும் சுமையாக இருக்கும். உழவு தொழில் செய்து பலரையும் பாதுகாப்பவர்களை மன்னன் பாதுகாப்பானால் அவருடைய ஆட்சி சிறப்பாக அமையும். கொடை கொடுக்கும் பொழுது தகுதி அறிந்து கொடை கொடுக்க வேண்டும். இதுதான் இன்றைக்கு நாம் பார்த்த கருத்துக்கள். பல கருத்துக்கள் ஆட்சியில இருப்பவர்களுக்கு பயன்படக்கூடிய கருத்துக்கள். இதுவரை பொறுமையாக செவிமடுத்து கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.